जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल श्री करणम, जय श्री गौरांगा महाप्रभु करणम, श्री नित्यानंद करणम, जय श्री रूप रघुनाथ करणम, जय श्रीला புரோபாதி மகாராஜ் கரணம், என் குருநாத கரணம். தொடர்ந்து நம்ம இன்னைக்கு சைத்தன்ய சரிதாமிர்த கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். சைத்தன்ய சரிதாமிர்த கிளாஸ் வந்து அனைத்து பக்தரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம். சைத்தன்ய மகாபுரு கரணம், ஜெய ஸ்ரீல रूप गोस्वामी पाद, सनातन गोस्वामी पाद, श्रील रघुनाथ भट्ट गोस्वामी पाद, श्री रघुनाथ राज गोस्वामी पाद, जीव गोस्वामी पाद, श्रील गोपाल भट्ट गोस्वामी पाद, அப்புறம் மட்டும் எனது கௌர பிரியா ஜனா இவங்க கருணையுடன் நம்ம வந்து சைத்தன்ய சரிதாமிர்த கிளாஸ் கவனிப்போம். அவங்க ஆசீர்வாதத்தோட நம்ம இருந்தாதான் நம்ம இந்த அருமையான இந்த அமிர்தம் நிறைஞ்ச இந்த சாஸ்திரத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அவங்க கருணை இல்லைன்னா நம்ம எதுவுமே புரிஞ்சு கொள்ள முடியாது. ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரி ராம 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 ஹரி ஹரி. ஜெய ஸ்ரீ கௌர பிரியஜன கௌரங்க மகாபிரபு கி. ஓகே, இன்னைக்கு நம்ம சைத்தன்ய சரிதாமிர்தா ஆதிலீலா அத்தியாயம் 2 சாப்டர் 2 ஆகக்கூடிய டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 54 புக் இருக்கிறவங்க புக்கு தோந்துக்குங்க. புக்கு இல்லாதவங்க நீங்க என்னது ஸ்லோகம் வேதா பேஸ் பார்க்கலாம். அது இல்லைன்னா நீங்க நம்ம வள்ளி மாதாஜி குரூப் போடுவாங்க, ஓகேவா? நீங்க அதை பார்த்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 54. ஜத்யாவீதி நேரமாயா லையா வியாவஜவஹாரா தாதாபீத ஷாவஷா நாயிஷாவே மாயாபாரா. மொழிபெயர்ப்பு தமிழ்ல, பகவானின் இந்த 3 அம்சங்கள் ஜட சக்தியுடன் நேரடி விவகாரத்தில் ஈடுபட்டுள்ள போதிலும் அவர்களில் யாரும் அதனால் தீண்டப்படுவதில்லை. அவர்கள் அனைவரும் மாயைக்கு அப்பாற்பட்டவர்கள். எஸ், இங்கிலீஷ் வரல. இங்கிலீஷ் யாருக்கிட்டையும் இல்லையா? ஏதாச்சும் படிக்கிறீங்களா? பிரியா மாதாஜி, யாராச்சும் இங்கிலீஷ் வச்சிருக்கீங்களா? யாருமே இல்லையா? ஸ்னேகா மாதாஜி அவங்க வெளியூருக்கு போயிருக்காங்க, நேரம் ஓடுது. பிரியா மாதாஜி லைன்ல இருக்கீங்களா? Hare Krishna Prabhu, I can't open my database Prabhu. ஓகே 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 மேடம், தேங்க்யூ மேடம். ஏதாச்சும் இருக்கீங்களா? சரி, அப்படி இல்லைன்னா ஸ்லோகம் 55. ஏத ஈசனம் ஈஷயா ஈஷஸ்யா பிரகிருதிஸ்தோ அபி தத்குணை நாயுக் யுக்யதே சதா தம் ஸ்தைதைர் யதா புத்தி சத் ஆஸ்ரயா. மொழிபெயர்ப்பு, இதுவே பரமபுருஷரின் வைபவமாகும். ஜட இயற்கையினுள் நிலை பெற்றுள்ள போதிலும் அவர் ஒருபோதும் இயற்கையின் குணங்களினால் பாதிக்கப்படுவதில்லை. அதுபோலவே அவரிடம் சரணடைந்து தங்களது புத்தியை அவர் மீது நிலைநிறுத்தியவர்களும் இயற்கையின் குணங்களினால் பாதிக்கப்படுவதில்லை. ஏசு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல புரோபாதி மகாராஜ் சொல்லுக்கு ஜெய். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருந்தே 1வது காண்டம் 11வது அத்தியாயம் 38வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது. முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளில் தஞ்சம் அடைபவர்கள் ஜட உலகத்தினுள் வாழ்ந்தாலும் கூட அதனுடன் தங்களை அடையாளப்படுத்துவதில்லை.
தூய பக்தர்கள் ஜட இயற்கையின் குணங்களுடன் தொடர்பு கொண்டால் கூட கிருஷ்ண உணர்வை சார்ந்த தெய்வீக புத்தியின் காரணத்தினால் அவர்கள் ஜட குணங்களால் பாதிக்கப்படுவதில்லை. பௌதிக செயல்களின் மயக்கம் அத்தகைய பக்தர்களை கவருவதில்லை. எனவே முழுமுதற் கடவுளும் அவரின் கீழ் செயல்படும் அவரது பக்தர்களும் பௌதிக களங்கத்திலிருந்து எப்போதும் விடுபட்டவர்கள். ஸ்லோகம் 56. சேயின ஜானீனா தூமி வரம ஆசயா தூமி மூல நாராயணா ஈரேகி சம்சயா. மொழிபெயர்ப்பு: இந்த மூன்று அம்சங்களுக்கும் நீங்களே பரம புகலிடம். இதனால் நீங்களே மூல நாராயணர் என்பதில் சிறிதளவு கூட சந்தேகம் இல்லை. மல்லிகா மாதாஜி, நீங்க இங்கிலீஷ் வச்சிருக்கீங்களா மாதாஜி? சாரி பிரபு, நான் வந்து டிரைவ்ல இருக்கேன், தெரிய மாட்டேன், இருட்டா இருக்கு. சரி சரி சரி, ஓகே ஓகே. மொழிபெயர்ப்பு: ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பூர்வருக்கு ஜெய். க்ஷீரதோய சாய் விஷ்ணு, கர்ப்போ சாய் விஷ்ணு, மகாவிஷ்ணு என்று அறியப்படும் மூன்று தோற்றங்களுக்கும் பகவான் கிருஷ்ணரே ஆதி மூலம் என்றும் அவரே பரமன் என்றும் பிரம்மா உறுதிப்படுத்தியுள்ளார். பகவான் கிருஷ்ணர் தமது லீலைகளுக்காக 4 மூல தோற்றங்களில் வீற்றுள்ளார்: வாசுதேவ, சங்கர்ஷ்ண, பிரத்யும்ன மற்றும் அனிருத்த. ஒட்டுமொத்த ஜட சக்தியை படைப்பவரும் காரண கடலில் சயனித்திருப்பவரும் முதல் புருஷர் அவதாரமுமான மகாவிஷ்ணு சங்கர்ஷ்ணரின் விரிவங்கமாவார். இரண்டாவது புருஷரான கர்ப்போதக சாய் விஷ்ணு பிரத்யும்ன விரிவங்கமாவார். மற்றும் மூன்றாவது புருஷரான க்ஷீரோசாய் விஷ்ணு அனிருத்த விரிவங்கமாவார். இவர்கள் அனைவரும் நாராயணர் எனும் பிரிவினுள் அடங்குகின்றனர். நாராயணர் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றமே ஆவார். 57, ஸ்லோகம் 57, டெக்ஸ்ட் 57. சேயிதினேடா ஆம்ஷி பாரவ்யோமா நாராயண தேஹாதோமார விலாஷ தூமி மூல நாராயண. மொழிபெயர்ப்பு: ஆன்மீக வானில் உள்ள நாராயணரே இந்த 3 அம்சங்களுக்கும் மூலமாவார். அவரே உங்களுடைய விலாச விரிவங்கம் என்பதால் நீங்களே மூல நாராயணன். கிருஷ்ணபிரியா மாதாஜி, நீங்க இங்கிலீஷ் வச்சிருக்கீங்களா? Can you read the translation மாதாஜி? பிரபு, நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன மன்னிச்சிடுங்க பிரபு. சரி ஓகே ஓகே மாதாஜி, இன்னைக்கு எல்லாரும் டிரைவ் பண்ணுங்க, யாரும் படிக்க முடியல. சரி பரவாயில்ல மாதாஜி, வெரி வெரி குட். ஓகே, 57 முடிஞ்சிச்சு. 58 ஸ்லோகம் 58. ஆதாயேவா பிரம்ம வாக்யே பரவ்யோமா நாராயண தேஹோ கிருஷ்ணேர விலாஷா ஏயி தத்துவ விவரணா. மொழிபெயர்ப்பு: எனவே பிரம்மாவின் அதிகார தன்மையை அடிப்படையாக கொண்டு தெய்வீக உலகின் அதிபதியாக விளங்கும் நாராயண கிருஷ்ணருடைய விலாச ரூபமே தவிர வேறல்ல என்பது தற்போது தெல்ல தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஸ்லோகம் 59, டெக்ஸ்ட் 59. ஏயி ஸ்லோகா தத்வலா லக்ஷண பாகவதசாரா பிரிபாஷாரூபே இஹார சர்வத்ராதிகார. மொழிபெயர்ப்பு: இந்த ஸ்லோகத்தில் சுட்டி காட்டப்பட்டுள்ள
தத்துவமே ஸ்ரீமத் பாகவத்தின் சாரமாகும். இம்முடிவானது பல இணை சொற்களின் உதவியுடன் பாகவதம் எங்கும் காணப்படுகிறது. ராதிகா மாதாஜி, நீங்க இங்கிலீஷ் வச்சிருக்கீங்களா? ஏன்னா இன்னைக்கு இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க எல்லாமே டிராவல்ல இருக்கிறாங்க. அதனால நீங்க இங்கிலீஷ் வச்சுக்கோங்க ராதிகா மாதாஜி. பிரபு, சாரி பிரபு, இது எத்தனாவது சாப்டர் சொன்னீங்க? Chapter 2, text 59. ஓகே, வெயிட் பண்ணுங்க பிரபு. Uh, 52. 59 மாதாஜி. Chapter 2, text 59. கேட்டா மாதாஜி, கிடைச்சா? ஓகே பிரபு, இருக்கு பிரபு, இருங்க பிரபு. இந்த லைன் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஓகே, படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்போதும் இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் படிக்கிறது நல்லது. எதுக்காகனா Hare Krishna Prabhu, I tried. I think Hare Krishna Prabhu. The truth indicated in this verse, text 30, is the essence of Srimad Bhagavatam. This conclusion through synonyms applies everywhere. தேங்க்யூ மாதாஜி. ஸ்லோகம் 60. பிரம்மாத்மா பகவா கிருஷ்ணேரா விஹாரா ஏ அர்த்தா நா ஜானி மூர்கா அர்த்த கரே ஆரா. மொழிபெயர்ப்பு: பிரம்மா, பரமாத்மா, பகவான் ஆகிய அனைத்தும் கிருஷ்ணரின் தோற்றங்களே என்பதை அறியாமல் முட்டாள் பண்டிதர்கள் பல்வேறு விதங்களில் கற்பனை செய்கின்றனர். பிரேமதி, நீங்க டிரைவ் பண்றீங்க, நீங்க டிரைவ் பண்ணுங்க மதி. உங்களுக்கு ராதிகா மதி இருக்காங்க, அவங்க படிக்கட்டும். நீங்க டிரைவ் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ பிரேமதி. ராதிகா மதி படிங்க, ஏன்னா அவங்க டிரைவ் பண்றாங்க. Hare Krishna Prabhu. படிங்க மதி, 60 படிங்க. Not knowing that Brahman, Paramatma and Bhagavan are all creatures of Krishna, foolish scholars speculate in various ways. Hare Krishna. Hare Krishna. Text 61, ஸ்லோகம் 61. அவதாரி நாராயண கிருஷ்ண அவதாரா தேஹா சதுர் பூஜா ஏஹா மனுஷ்ய ஆகாரா. மொழிபெயர்ப்பு: நாராயணர் நான்கு கரங்களுடன் இருப்பதாலும் கிருஷ்ணர் மனிதனை போன்று இருப்பதாலும் நாராயணரே மூல இறைவன் என்று கிருஷ்ணர் வெறும் அவதாரம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். எஸ், படிங்க. Hare Krishna. Because Narayana has 4 hands, whereas Krishna looks just like a man, they say that Narayana is the original God, whereas Krishna is but an incarnation. Thank you. ஸ்லோகா 62, text 62. ஏ மாதே நானா ரூபா காரே பூர்வ பாஷா தாஹாரே நிர்ஜிதே பாகவத பத்யாதாஹா. மொழிபெயர்ப்பு: இது போன்று பல்வேறு ரூபங்களில் அவர்களது வாதங்கள் வெளிப்படுத்துகின்றனர். ஆனால் பாகவத செய்யுள் அவை அனைத்தையும் திறம்பட முறியடிக்கின்றது. எஸ், படிங்க. In this way, the arguments appear in various forms, but the poetry of the Bhagavatam expertly refutes them all. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். பாகவதம் கிளாஸுக்கு சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இப்பதான் நம்ம கிரேஸ் ஜெகனண்டா பிரபு நம்ம அவரை வழி அனுப்பி வச்சோம். அவர் நல்லபடியாக சந்தோஷப்பட்டாரு. ரங்க நிலையத்துல வந்தாரு. ஒரு வாரம் நம்ம கூட டிராவல் பண்ணாரு. நிறைய வீடியோ இன்னும் அப்லோட் பண்ணல, நிறைய கிளாஸஸ் நான் ஒன்னு அப்லோட் பண்றேன். இந்த 2-3 நாள் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க அதெல்லாம் பாருங்க. கிளாஸ் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அவருக்கு நல்லபடியாக டிராவல் பண்ணி நல்லபடியாக ஒன்று பிரச்சாரம் பண்ணணும், நல்லபடியாக போய் அவர் ஊரை போய் அடையணும்னு சொல்லி நம்ம இங்கேருந்து நம்ம சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ் மூலியமாக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரி ராம 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 ஹரி ஹரி. ஓகே, திருப்பியும் நம்ம வந்து இங்க கிளாஸுக்கு பார்ப்போம். இங்க வந்து தொடர்ந்து இப்ப வந்து கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி கிருஷ்ணரே, அதாவது சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள், அதாவது கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அந்த கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரு. அந்த விஷயத்த தொடர்ந்து வந்து அவரு ஸ்ட்ராங்கா ஒரு எவிடன்ஸா கொடுத்துட்டே வர்றாரு. அதுல இன்னைக்கு நம்ம வந்து பாருங்க 53ல இருந்து நம்ம பாக்குறோம். கரெக்டா 53 54 54ல இருந்து பார்த்துட்டு வரும். என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள நம்ம போலாம். பகவான் இந்த 3 அம்சங்கள் ஜட சக்தியுடன் நேரடி விவகாரத்தில் ஈடுபட்டுள்ள போதிலும் அவர்களது யாரும் அதனால் தீண்டப்படுவதில்லை. அதாவது 3 அம்சங்கள் நம்ம போன வாரம் பார்த்தோம். பகவான் கிட்ட இந்த படைப்பு, இந்த லோகத்தை படைக்கிறதுக்காக பகவான், இந்த பௌதிக உலகத்தை படைக்கிறதுக்காக பகவான் இந்த பௌதிக உலகத்தை படைக்கிறதுக்கு நேரடி ஈடுபடுறது கிடையாது. அவர் வந்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய விபீனாம்சம் சொல்லுவாங்க, அது விபீனாம்சம் அதை வந்து வெளிப்படுத்துறாரு இந்த ஜட உலகத்தை படைக்கிறதுக்கு. அதுல இருந்து 3 பேர் வராங்க. அது யாரு சொல்ல முடியுமா? லோகத்தை படைக்கிறதுக்கு 3 பேர் அவர்கிட்ட இருந்து பகவான் கிட்ட இருந்து வெளியே வராங்க. யார் அது? போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சொல்லுங்க மாதவி, கௌரி மாதவி. பிரபு, சிவன் சக்தி and நாராயணா. ஓகே மதி, அது வந்து படைக்கிறது, காக்கிறது, அது அழிக்கிறதுக்கு. ஆனா இந்த ஜட இயற்கையை படைக்கிறதுக்கு அவர்கிட்ட இருந்து டைரக்டா வர்றாங்க 3 பேர். யாரு அது? அதான் பிரபு, நீங்க தான் சொன்னீங்களே பிரபு, பாட் மேக்கர் அண்ட் பிளே, அப்புறம் வந்துட்டு அது வந்து மதி இந்த ஜட இயற்கைய மெயின்டைன் பண்றதுக்கு. ஓகே, தேங்க்யூ கௌரி மாதாஜி. சொல்லுங்க நீர்மலா மாதாஜி. கிருஷ்ணா பிரபு, கார்ணக சாய் விஷ்ணு, கற்போதக சாய் விஷ்ணு, ஷீரோதக சாய் விஷ்ணு. சரி, சம்சங் போட்டிருக்கீங்க மாதாஜி. பகவான் பக்தா பக்தி, அது வந்து வேற இது மாதாஜி. இங்க என்ன கேக்குறாங்கன்னா, பகவான் இந்த ஜட சக்தியை, இந்த ஜட உலகத்தை வந்து படைக்கிறதுக்கு தன்னை வந்து நேரடியாக வந்து ஜட சக்தி வந்து ஈடுபடுத்துறது இல்லை. அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய விபின் அம்சம்னா அவர் மாரி இன்னொரு அம்சத்தை உருவாக்குறாரு. அதுதான் இந்த முதல் வந்து என்னன்னா மூல நாராயணன்னா அது காரண சாய் விஷ்ணு. ஓகே, எல்லாம் மகாவிஷ்ணு சொல்லலாம். அவர்கிட்ட இருந்து 2வது கர்ப்ப சாய் விஷ்ணு, அப்புறம் ஷீரவ சாய் விஷ்ணு. இந்த 3 விஷயங்களும் வந்து இந்த ஜட இயற்கைக்காக, இந்த ஜட உலகத்தை படைக்கிறதுக்காக ஈடுபடுத்துறாரு. ஆனா இங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அவங்க இந்த ஜட உலக படைக்கிறதுக்கு அவங்க இதுக்குள்ள இருந்தாலும் அவர்கள் யாரும் அதனால தீண்டப்படுவதில்லை. இதனால அவங்க வந்து இந்த ஜட இயற்கையோட குணங்களால அவங்க பாதிக்கப்படுறது இல்லை. புரிஞ்சுக்கணும். 55ல இதுவே பரமபுருஷனே வைபவமாகும். ஜட இயற்கையினுள் நிலை பெற்றுள்ள போதிலும் அவர் ஒருபோதும் இயற்கையின் குணங்களினால் பாதிக்கப்படுவதில்லை. எஸ், அது போலவே அவரிடம் சரணடைந்து தங்களது புதிய புத்தியை அவர் மீது இணைநிறுத்தியிருப்பவர்கள் இயற்கையின் குணங்களினால் பாதிக்கப்படுவதில்லை. எஸ், அவங்க இந்த உலகத்துல படைக்கிறதுக்கு வந்தாலும் மகாவிஷ்ணு, கர்ப்போ சாய் விஷ்ணு, ஷீரவ சாய் விஷ்ணு, இந்த ஜட இயற்கையினுக்குள்ள அவங்க வந்து அவங்களோட சேவையை அவங்களோட வேலைகளை செஞ்சிருந்தாலும் அவங்க இந்த குணங்களால பாதிக்கப்படுறது கிடையாது. ஆனா அதே போல அவங்க இந்த உலகத்தை மெயின்டைன் பண்றதுக்கு, இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த இயற்கைக்குள்ள சில விஷயம் செய்யறதுக்கு அவங்க இங்கதான் இருக்கிறாங்க. மகாவிஷ்ணு, காரண சாய் விஷ்ணு, கர்ப்ப சாய் விஷ்ணு, ஷீரவ சாய் விஷ்ணு இந்த உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க இந்த ஜட இயற்கை கூட இருந்தாலும் அவங்க எதுலையும் பாதிக்கப்படுறது கிடையாது. ஏன்னா முக்குணங்கள் அவங்களை வந்து பாதிக்காது. யாரு வந்து அவங்கள வந்து சரணாகடை அறிஞ்சு அவங்க கிட்ட பக்தி செய்யறவங்க, சரணடைஞ்சு பக்தி செய்யறாங்களோ அவங்களுக்கும் முக்குணங்கள் பிடிக்காது அப்படின்னு சொல்லி இங்க சரணாகதி விஷயத்த வந்து அதோட முக்கியத்துவத்தை சொல்றாங்க 55ல. 56ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 அம்சங்களும், இந்த 3ன்னா எது? இந்த 3 அம்சங்கள் அவங்க சொன்னாலே என்ன அர்த்தம்னா, காரணோசாயி, கர்ப்போசாயி, ஷீரோசாயி, இந்த 3 விஷ்ணு. சரி, முதல்ல இந்த கிளாஸ்ல இந்த 3 விஷ்ணு பத்தி தெரியாதவங்க இருக்கீங்களா? ஏன்னா நம்ம இதை வச்சு பேஸ் பண்ணி பேச போறோம். இந்த 3 விஷ்ணுவே எங்கன்னு என்னன்னு தெரியலன்னா அப்ப வந்து கேட்கறது புது கஷ்டமாயிரும். இந்த 3 விஷ்ணு யார் தெரியாம இருக்கீங்களா? 1 2 3 4 5 செகண்ட் டைம் யாருக்கும் இல்ல இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம். நம்ம சொல்லி கொடுப்போம்.
சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து இந்த டைம்ல ஸ்பெண்ட் பண்றோம். கேட்ட பொறுப்பு கோச்சு அதெல்லாம் கிடையாது. நீங்க 100 வாட்டி கேட்டாலும் ஒரு நாள் சொல்லி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ஓகேவா? சரி, அப்ப எல்லாருக்கும் வந்து 3 விஷயங்கள் யாருக்கும் தெரியுது. அப்ப இந்த 3 விஷ்ணுக்கு அம்சங்களே வந்து நீங்களே பரமபுரியிடம், இதனால் நீங்களே மூல நாராயணன் என்பதில் சிறிதளவும் கூட சந்தேகிக்கல. இந்த 3 விஷ்ணு வரக்கூடிய யாருக்கிட்ட மூல நாராயணன், அந்த நாராயணும் பகவானுடைய அம்சம் தான், கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 57ல ஆன்மீக வானிலுள்ள நாராயணரே இந்த 3 அம்சங்களுக்கும் மூலமாவார். அவரே உங்களுடைய விலாச விரிவங்க என்பதால் நீங்களே மூல நாராயணர். விலாச விலாசனா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய பகவான் கிருஷ்ணருடைய அப்படியே வந்து என்ன சொல்றது, ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு ஷேடோ மாதிரி. ஓகேவா? அது மூல நாராயணன். அந்த நாராயணன் கிட்ட இருந்தா இந்த காரணவசாயி, கர்ப்பவசாயி, ஷீரோசாயி வராங்க. ஓகேவா? அடுத்து 58வதுல பிரம்மாவின் அதிகார தன்மையை அடிப்படையாக கொண்டு தெய்வீக உலகின் அதிபதியாக விளங்கும் நாராயணர் கிருஷ்ணருடைய விலாச ரூபமை தவிர வேற அல்ல என்பது தற்போது தெளிவாக படிக்கிறது. அதான் சொல்றாங்க. 59ல இந்த ஸ்லோகத்தில் சுட்டி காட்டப்பட்டுள்ள தத்துவமே ஸ்ரீமத் பாகவத்தின் சாரமாகும். இது எல்லாமே பாகவத சாரம். பகவானை புரிஞ்சுக்கிறது பாகவதத்தோட முக்கியமான ஒரு எசன்ஸ். இம்முடிவானது பல இணை சொற்களின் உதவியுடன் பாகவதம் எங்கும் காணப்படுகிறது. பாகவதத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பகவத்கீதை வந்து அது வந்து அறியாமையில ஆரம்பிச்சு சரணாகதியில முடியுது. ஓகேவா? நான் ஏன் சண்டை போடணும், எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அப்புறம் வந்து நான் வந்து சண்டை போட்டு அந்த அவங்களை அந்த மின்னுக்குள்ள நபரெல்லாம் சாவடிச்சிட்டுனா அவங்களோட மனைவி அவங்களோட பிள்ளைங்களாம் வந்து அவங்களாம் சரியா வழிநடத்த ஆள் இல்லாம வர்ணசங்கராவா ஆயிரும். அவங்க பிள்ளைங்களை தவறான வழியில வந்து என்னது வழி நடத்தி கொண்டு போயிடுவாங்க. அதனால நான் சண்டை போட்டு இனி என்ன சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்ல ஆரம்பிச்சு சிஷ்யாத்தேகம் சாதிமாம் துவாப்பிரப்பன்னா, அதாவது நான் உங்களோட சரணடைகிறேன் கிருஷ்ணா, நீ வந்து என்கிட்ட வந்து உன்னுடைய கட்டளை என்கிட்ட சொல்லு, நான் வந்து என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு 10வது சாப்டர்ல பரம்தாமா பவித்திர பரம பவான் அப்படின்னு பகவானை உணர்ந்து பிறகு வந்து கரிச்சே வசனம் தவா 18வது சாப்டர்ல கிருஷ்ணா இப்படி சொல்லு, நான் யாரை வெட்டணும், இளநீ சீவரமே சீவிரேன் சதக்குன்னு அப்படின்னு வந்து அர்ஜுன் வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. அப்ப பகவத்கீதை அறியாமையில ஆரம்பிச்சு சரணாகதியில முடியுது. ஆனா பாகவதம் அடுத்தது எங்க ஆரம்பிக்குதுன்னா, டைரக்டா பகவான் யாருன்னு சொல்லி டைரக்டாவே அங்க சொல்லிடுறாங்க. ஓ நமோ பகவதி வாசுதேவாய. அது ஆரம்பிக்கும் போதே வந்து பகவானுடைய சாப்டர்ல இருந்து ஆரம்பிக்குது. அங்க கடவுள் கிருஷ்ணரா இல்ல அது பிரம்மமா இல்ல அது ஒளியா, அதெல்லாம் அங்க டவுட்டே கிடையாது. கடவுள் கிருஷ்ணர், ஓ நமோ பகவதி வாசுதேவ ஆரம்பிச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா பாகவதம் வந்து 9வது காண்டம் வரைக்கும், 1வதுல ஆரம்பிச்சு 9வது காண்டம் வரைக்கும் 2 விஷயங்கள் தான். ஒண்ணு பக்தர்கள் பத்தி லீலைகள் ஓடும், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவான் நாமத்தை பத்தி லீலைகள் ஓடும். இதுதான் பக்தர்கள் சம்பந்தமான, பக்தர்கள் பகவான் நாமம் பகவான் சக்தி இது மட்டும் தான் ஓடும். பகவான் பக்தி வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா 10வது சாப்டர்ல தான் ஓடும். அப்புறம் பாகவதம் முத பகவான் நமோ பகவதி வாசுதேவ ஆரம்பிச்சு அது எங்க முடியுதுன்னா கலோ நாம சங்கீர்த்தனை 12வது காண்டத்துல கலிபுத்திர நாம சங்கீர்த்தனமே சிறந்தது அப்படின்னு பாகவதம் கிடைச்சாங்க முடியுது. பரீட்சித் மகாராஜ வந்து இறக்குறாரு. அது தட்சகன் பாம்பு வந்து அந்த பரீட்சித் மகாராஜ் சாப்பிடுது. கலியுகத்தோட சிம்டம் எல்லாம் சொல்றாங்க. கலியுகத்தோட ஒரே முடிவு கலோ நாம சங்கீர்த்தனை, நாம சங்கீர்த்தனமே கலியுகத்தோட சிறந்தது அப்படின்னு சொல்லி நாம சங்கீர்த்தன முடியுது. தென் சைத்தன்ய சரிதாமிர்தா அது எங்க ஆரம்பிக்குதுன்னா மகாபுருல இருந்து ஆரம்பிக்குது. ஆல்ரெடி வந்து நாம சங்கீர்த்தனம் ஆரம்பிக்குது. அத்வைத ஆச்சாரியா வந்து மகாபுரு கூப்பிடுறாரு, மகாபுரு பக்தர்கள் இதெல்லாம் ஆரம்பிச்சு சைத்தன்ய சரிதாமிர்தா எதுல வந்து முடியுதுன்னா கிடைச்ச கிளைமேக்ஸ்ல கிருஷ்ணருடைய பிரேமத்துல வந்து முடியுது. ஓகேவா? அப்ப அறியாமையிலேருந்து கிருஷ்ண பிரேமம். இந்த நவபக்தி 9 பக்தி இருக்கு பாத்தீங்களா, நவபக்தி இல்ல நவபக்தி 9 வகையான ஸ்டெப் இருக்கு பாருங்க. அதாவது சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், விஷ்ணு ஆசேவனம், அர்ச்சனம், அந்த மாதிரி நிறைய ஒண்ணு இருக்கு பாருங்க. ஆத்ம நிவேதனம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆதாவ சிரதா நம்பிக்கையில ஆரம்பிச்சு சாது சங்கா, பஜனை கிரியா, அநாத நிவர்த்தி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 9 விஷயங்கள் பக்தியில 9 படிக்கட்டுகள். ஓகேவா? நம்ம கேட்கறதுல ஆரம்பிச்சு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம நிவேதனம், அதே போல நம்பிக்கை ஆதா சிரதா நம்பிக்கை ஆரம்பிச்சு மேல வந்து கடைசி பாத்தீங்கன்னா
பிரேமா, ஆதா சிரதா, சாது சங்கா, பஜன கிரியா, அநாத் நிவர்த்தி, ஆசக்தி, நிஷ்டா, ருச்சி, பாவா என 9வது பிரேமா. அப்ப இந்த படிக்கட்டு தான் இங்க 3 புக்கா பிரிச்சு நம்மளுக்கு வந்து 3 சாஸ்திரமா வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒண்ணு பகவத்கீதா, ஒண்ணு பாகவதம், ஒண்ணு சைத்தன்ய சரிதாமிர்தம். ஓகேவா? இதை சொல்லி நம்மளுக்கு கிராஜுவேட்டா கொண்டு போகுது. ஓகே, அப்ப என்னது அதான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, பாகவதம் வந்து இதுதான் வந்து சொல்ல வருது, கிருஷ்ணரே முழுமுதல் கலந்து சொல்ல வருது. அப்ப அந்த ஸ்லோகத்தை இங்க திருப்பி ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்ப 60வதுல வந்து பிரம்ம, பரமாத்மா, பகவான் ஆகியவை அனைத்தும் கிருஷ்ணரின் தோற்றங்களே. ஓகேவா? இந்த பிரம்மன், இந்த ஜோதி, பரமாத்மா, உள்ளுக்குள்ள பரமாத்மா ஏன்னா பகவான், இது எல்லாமே கிருஷ்ணனுடைய அம்சம் தான் சொல்லப்படுது. ஏன்னா 61ல வந்து பாத்தீங்கன்னா, நாராயணன் 4 கலங்களுடன் இருப்பதால் கிருஷ்ணரே மனிதனை போன்று இருப்பதாலும் நாராயணர் மூல இறைவன் என்றும் கிருஷ்ணர் வெறும் அவதாரம் என்று அவர்கள் குறிக்கின்றனர். இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேவா? முதல் சரணாகதி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2வது பாயிண்ட் வந்து பாருங்க, என்னது, கிருஷ்ணர் வந்து 2 கையில இருக்கிறாரு, சாதாரண 2 கையில. நாராயணன் 4 கையில் இருக்கிற வனமாளி, கதிச்சாங்கி, சங்கு, சக்கரம், கதஞ்சகி, ஸ்ரீமன் நாராயண விஷ்ணு வாசுதேவ பிரதக்ஷகா. அதாவது பகவான் வந்து கதா, பத்மம், சங்கு, சக்கரம் இது 4 வச்சிருக்கிறதுனால அவர் வந்து நாராயணன், அவர் தான் கடவுளே. கிருஷ்ணர் 2 கையில் தான் வச்சிருக்காரு. அவரு வந்து சாதாரண அவரோட அவதாரம், விஷ்ணு அவதாரம். ஒன்னும் அதை நம்பரும் இருக்கிறாங்க. அதுல மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, ஹரே கிருஷ்ணா பக்தியில வந்து பயிற்சி பண்ணணும், நாராயணன் பெரிய கடவுள், கிருஷ்ணர் வந்து அதுக்கப்புறம் தான் வந்திருக்காரு அப்படியும் வந்து சில பேர் நம்பரும் இருக்கிறாங்க. அது கிடையாது. நம்ம உண்மையான நாலேஜ் எடுத்துக்கணும். அதெல்லாம் கிருஷ்ணா கவிராஜ் கோஸ்வாமி வந்து பாத்தீங்கன்னா அவர் இங்க வந்து தெளிவா மென்ஷன் பண்றாரு. நாராயணன் 4 கையில, இப்ப யாரு கையை கூட வச்சிருக்காங்க அவர் தான் கடவுள், அந்த மாதிரி கல்குலேஷன் போகக்கூடாது. அது அறியாமையின் முட்டாள்தனம். அது நாராயணர் அவர் 4 கை வச்சிருந்தாலும் சரி, 40,000 கையில் வச்சிருந்தாலும் சரி, அவர் பகவான் கிருஷ்ணருடைய ஒரு விரிவங்கம், விலாச ரூபம். முதல்ல தெளிவா சொல்லிட்டாங்க. விலாச ரூபம்னா அவருடைய அப்படியே ஒரு எக்ஸ்பென்ஷன். பகவான் கிருஷ்ணருக்கு என்ன குவாலிட்டி இருக்கோ அதே குவாலிட்டி நாராயணருக்கும் இருக்கும். ஓகேவா? நாராயணுக்கு எத்தனை குவாலிட்டி இருக்கு, பகவான் கிருஷ்ணருக்கு எத்தனை குவாலிட்டி இருக்கு, யார் சொல்ல முடியும்? நான் ஏற்கனவே இதெல்லாம் தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நாராயணன்கிட்ட 60 குவாலிட்டிஸ் இருக்கு பிரபு, அண்ட் பகவான் கிருஷ்ணர் கிட்ட 64 குவாலிட்டிஸ் இருக்கு. வெரி குட், 64 குவாலிட்டி. வெரி குட் கிருஷ்ண பிரியமாதி. அந்த 4 குவாலிட்டி எக்ஸ்ட்ராவா கிருஷ்ண கிட்ட இருக்கு. ஓகேவா? அந்த 4 குவாலிட்டிஸ் என்னன்னு யாருக்கு தெரியுமா? 4 குவாலிட்டிஸ் என்ன அது கிருஷ்ண கிட்ட எக்ஸ்ட்ராவா இருக்கு? எஸ், யார் சொல்ல முடியும்? பகவான் கிருஷ்ணருக்கும் விஷ்ணுக்கும் நாராயணருக்கும் 2 சேம் தான். அவர் 64 குவாலிட்டி கிருஷ்ண கிட்ட முழுமையா இருக்கு. விஷ்ணுக்கு 4 குவாலிட்டிஸ் மட்டும் தான், 60 குவாலிட்டிஸ் இருக்கு. 4 குவாலிட்டிஸ் எக்ஸ்ட்ராவா கிருஷ்ண கிட்ட இருக்கு. அது என்னது 4 சொல்லுங்க கிருஷ்ணபிரமாதி. ஒரு நிமிஷம் பிரபு, ஆக்சுவலி என்கிட்ட லிஸ்ட் இருக்கு, அதை பார்த்துதான் சொல்ல முடியும் உங்ககிட்ட. நீங்க லிஸ்ட் பாருங்க, உடனே பார்த்து சொல்லுங்க. இல்ல வச்சிருக்கீங்க, உடனே வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் பிரபு. சொல்லுங்க. வேற யாரும் ட்ரை பண்றீங்களா அவங்க தேடுற வரைக்கும்? இந்த 60 சொல்லுங்க. கண்ணாடி எங்கே வச்சுட்டோம்? கண்ணாடி வச்சிட்டீங்களா? சரி, வேற யாராச்சும் ட்ரை பண்றாங்களா பாப்போமா? வேற ட்ரை பண்றீங்களா? I got it பிரபு. பகவான் வந்து அவர் அற்புதமான பல விதமான லீலைகளை, குறிப்பாக அவருடைய குழந்தை பருவ லீலைகளை நிகழ்த்துபவர். அது 61வது குவாலிட்டி. 62வது வந்து அவர் கடவுள் மீது அற்புதமான அன்பு கொண்ட பக்தர்களால் சூழப்பட்டுள்ளார். 62வது. 63வது வந்து அவர் தனது புல்லாங்குழலை வாசிப்பதன் மூலம் பிரபஞ்சங்கள் முழுவதிலும் உள்ள அனைத்து உயிரினங்களையும் ஈர்க்க முடியும். 64 வந்து படைப்பில் எங்கும் ஈடு இணையற்ற அற்புதமான அழகு அவரிடம் உள்ளது. வெரி குட் மாதாஜி. ஆனா அதுல சின்ன ஒரு விஷயம் இருக்கு, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. எனக்கு அதோட பேர் வேணும். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். யாரு தெரியும்? பேர் தெரியுமா? ஓகே, கிருஷ்ணர் கிட்ட 64 குவாலிட்டி முழுமையா இருக்கு. 4 குவாலிட்டி எக்ஸ்ட்ரா இருக்கு. அது என்ன? அது விஷ்ணு வேற யாருக்கிட்டையும் இல்லாதது, கிருஷ்ணர் கிட்ட மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஏன்னா அதனாலதான் அவர் முழு கடவுள் சொல்றது. ஓகேவா? நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. மகாவிஷ்ணு இல்ல நாராயணருக்கும்
கிருஷ்ணரும் எந்த வேறுபாடும் கிடையாது, 2 பேருமே பகவான் தான். ஆனா யாரு முழு முதல் கடவுள், யார்கிட்ட இருந்து யார் வந்தா, அந்த பஞ்சாயத்து வரும்போது கிருஷ்ணர்கிட்டே இருந்து தான் பகவான் விஷ்ணு வந்திருக்கிறார். காரணம் என்னன்னா, பகவான் விஷ்ணு கிட்ட 60 குவாலிட்டி தான் இருக்கு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட 64 குவாலிட்டி இருக்கு. விஷ்ணு கிட்ட 60, கிருஷ்ண கிட்ட 64. அந்த 4 குவாலிட்டி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனாலதான் அவர் முழு முதல் கடவுளா இருக்கிறாரு. இந்த 4 குவாலிட்டிஸ் அவர் யாரும் செய்ய முடியாது. மாதாஜி சொன்னது கரெக்டு தான், ஆனா அதை டெக்னிக்கலா அதுக்கு பேர் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும். 1 லீலா மாதுரி, ரதி மாதுரி, வேணு மாதுரி, ரூப மாதுரி. எஸ், இந்த 4 விஷயங்கள் யாரு போட்டிருக்காங்க? ஷாமகந்த மாதிரி பாருங்க போட்டிருக்காங்க. எஸ், வெரி குட். நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 4 விஷயங்கள் வேற யாருமே செய்ய முடியாது. லீலா மாதுரி வந்து பாத்தீங்கன்னா லீலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஓன்லி கிருஷ்ணன் மட்டும் தான் செய்வாரு. ஓகேவா? அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பாலிய லீலை, சின்ன வயசு லீலை. சின்ன வயசு லீலை வேற யாருமே செஞ்சல. வாமனர் கூட பிறந்து உடனே பெருசாகி நடந்து வந்துட்டாரு. ராமர் சின்ன வயசு லீலைகள் வந்து இருக்கும், ஆனா வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலா இருக்காது. சும்மா பிறந்தா வந்தா டக்குன்னு வந்துடும். நரசிங்கருக்கு சின்ன வயசு லீலை கிடையாது. ஓகேவா? அதனால லீலா மாதுரி. ரதி மாதுரி வந்து பாத்தீங்கன்னா அவரை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அன்பு காட்டுறதுக்கு நிறைய பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. சுத்தி சரௌண்ட் அவரை சுத்தி டிவோட் இருப்பாங்க. ராமர்லாம் பாத்தீங்கன்னா அவர்லாம் வந்து காட்டுக்கு போனா தனியா இருந்தா இப்படிதான் இருந்தார். கிருஷ்ணர் போய் சுத்தி வந்து அது வந்து நல்ல கேரக்டரா இருக்கட்டும் இல்ல கெட்ட கேரக்டர் கூட எல்லாமே சுத்தி வந்து டிவோட்டி அன்பு காட்டுறதுக்கு அவர் நினைச்சிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் சுத்திட்டே இருப்பாங்க. அடுத்து வேணு மாதுரி, அவரோட ஃப்ளூட்டு, ஓகே, புல்லாங்குழல், அதை வாசிச்சு அவர் வந்து எல்லாத்தையும் மயக்குவார். இந்த அவர் அந்த மியூசிக்கை வாட்சி அவர் எல்லாத்தையும் மயக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டுமே இல்லை, எந்த அவதாதும் கிடையாது. ஒன்லி கிருஷ்ணன் முழு முதல் கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ரூபா மாதுரி, அவரோட உருவம். ஓகேவா? அப்ப எனிவே, அதாவது அவரோட பியூட்டி, அழகு. ஓகேவா? அழகுனா கண்ணன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப அந்த அளவுக்கு இந்த 4 குவாலிட்டிஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனாலதான் கிருஷ்ணர் முழு முதல் சொல்றாங்க. லீலா மாதுரி, ரூபா மாதுரி, ரதி மாதுரி, வேணு மாதுரி அண்ட் ரூபா மாதுரி. ஓகேவா? இந்த 4த்தையும் தயவு செய்து எழுதி வச்சுக்கோங்க பக்தர்களே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு வந்து யாராச்சும் கேள்வி கேட்கும் போது, நாளைக்கு யாராச்சும் மகாராஜ் வந்து உங்க டெம்பிள் வந்து கேள்வி கேட்டாலும் இது உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஓகேவா? நாளைக்கு ராஜ் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஏன் நீங்க 62ல பாருங்க, இது போன்ற பல்வேறு ரூபங்களில் அவர்கள் வாதங்கள் வெளிப்படுத்துகின்றன. அதனால பாகவதம் செய்யும் அவை அனைத்தையும் திறம்பட முடிகிறது. ஓகே, கம் டு பாயிண்ட். இங்க கிருஷ்ணர் முழு முதல் கடவுள் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. நம்ம விரிவாக சேர்ந்து வருவோம். நம்ம அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணன் கிட்ட இருந்தா எல்லா வகையான அவதாரமும் வெளியே வருது. நம்ம பல வாட்டி நம்ம படியிருக்கோம். ஓகே, ஏது சாம்சா கலாபம்சா கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழு முதல் கடவுளாக இருக்கிறதுனாலதான் அவருக்கு வந்து 64 குவாலிட்டிஸ் இருக்கு. அவர்கிட்ட 64 குவாலிட்டிஸ் இல்லைன்னா கிருஷ்ணர் முழு முதல் கடவுளாக இருக்க முடியாது. அந்த 4 குவாலிட்டிஸ் நம்ம பார்த்தோம். லீலா மாதுரி, ரத்தி மாதுரி, ரூப மாதுரி அண்ட் வந்து வேணு மாதுரி. இந்த 64 குவாலிட்டிஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. இது இந்த 4 குவாலிட்டி வேற யாருக்கிட்டையும் கிடையவே கிடையாது. முக்கியமா அந்த சொன்ன ஒரு ஸ்லோகத்துல ஒண்ணு விஷயம் வந்து என்னதுன்னா, பகவான் கிருஷ்ணர் கிட்ட இருந்து வரக்கூடிய கார்மோதசாயி, கர்ப்போதசாயி, ஷீரோதசாயி, இந்த 3 விஷ்ணுக்களும் அவங்க இந்த பூமியில வந்து படைக்கிறதுக்கு, இந்த உலகத்தை வந்து கிரியேஷன் உருவாக்குறதுக்கு அவங்க வந்து ஒரு மூல காரணமா இருக்கிறாங்க. அப்ப அவங்க இந்த பௌதிக உலகத்துக்குள்ள வந்தாலும் அவங்க இந்த பௌதிக விஷயங்களால வந்து அவங்க வந்து என்ன சொல்றது, அவங்களுக்கு எந்த தாக்கமும் வராது. ஏன்னா இந்த பௌதிக உலகத்துல முழுக்க வந்து பார்த்துக்கிட்டுமே ஆனால் 3 குணங்கள் நிறைஞ்சிருக்கு. சத்வம், ரஜோ அண்ட் தமோ. இந்த 3 குணங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌதிக உலகத்துக்கு வெளியில அது இருக்காது. பௌதிக உலகத்துக்குள்ளதான் இந்த 3 குணங்கள் முழுக்க இருக்கு. ஓகேவா? பௌதிக உலகம்னா பூர், புவக, சுவக, மதக, தப்பக, ஜனக, சத்தியம், அத்தல, வித்தல, தலாத்தல, ரசத்தல, மகத்தல, பாதால, இந்த 14 லோகங்கள் ஒரு அண்டம். ஓகேவா? இன்னும் பல அண்டங்கள் இருக்கு. இந்த அண்டங்களுக்கெல்லாம் சேர்த்துதான் இது வந்து ஒரு கேலக்சி. ஓகேவா? இதான் வந்து பாத்தீங்கன்னா மகா தத்துவம். இது இருட்டு. இந்த இருட்டுக்குள்ள கூடிய எல்லா வகையான பௌதிக உலகங்கள், கோடான கோடி உலகங்கள் இருக்கு. அப்ப இந்த உலகத்துல, இந்த கோடான கோடி பௌதிக உலகத்துல, இந்த உலகத்துக்குள்ள எல்லா இடத்துலயும் சில லோகங்கள்ல மனிதர்கள் வாழலாம், சில லோகத்துல தேவர்கள் வாழலாம், சில லோகம் வந்து பாத்தீங்கன்னா நாகலோகம் இருக்கும், அப்புறம் வந்து பித்ருலோகம் இருக்கும், பூதலோகம் இருக்கும், அப்ப தேவர லோகம் இருக்கும், முனிவர்கள் லோகம் இருக்கும்,
அப்ப டைனோசர் வாழக்கூடிய மிருகங்கள் வாழக்கூடிய இருக்கும், பல வகையான உலகங்களுக்கு எண்ணற்ற மில்லியன் 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 கணக்குக உலகங்கள் இருக்கு. அப்ப இது எல்லாமே முழுக்க முழுக்க சத்விக, ராஜோ அண்ட் தமோ, இந்த மூன்றாவது குட்னஸ், மூன்றாவது பேஷன் அண்ட் மூன்றாவது இக்னோரன்ஸ், இந்த 3 குணங்களால நிறைஞ்சிருக்கு. ஆனா இந்த லோகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பிரஜா நதியை கடந்த பிறகக்கூடிய வைகுண்டம், துவாரகா, மதுரா, அப்புறம் பாத்தீங்கன்னா கோலோகா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 குணங்கள் இருக்காது. ஒண்ணு தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். 3 குணங்கள் எதுக்காக இந்த பௌதிக லோகத்துல கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நம்மளுடைய மனசு போற போக்கு வச்சு நம்மளுக்கு என்னென்ன ஆசைகள், நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ, அந்த காம, குரோத, லோப, மோக, மதம், மாட்சரி, என்னென்னலாம் மனசுல தோணுதோ இதெல்லாம் செய்யறதுக்காக தான் குணங்கள் இருக்கு. நீங்க நினைக்கிறது ஆசைப்படுற மாதிரி உங்க மனசு எந்த போக்கில் வேணாலும் போகலாம். நீங்க நல்லவனாவும் இருக்கலாம், இன்னைக்கு நீங்க கெட்டவனாவும் மாறலாம். அந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம செய்யறதுக்கு இந்த மனசு உங்களை இந்த குணங்கள் உங்களுக்கு இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஏன்னா மனசுக்கு அந்த கண்ட்ரோல் இல்லாதப்ப, மனசு தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்காதப்ப என்ன ஆகும்னா, இந்த குணங்களோடைய அதோடைய வழியில அப்படியே போய்கிட்டே இருக்கும். சில நேரத்துல சாத்விகமாக இருக்கும் மனசு, சில நேரத்துல ரஜோ குணத்துல இருக்கும். சாத்விகம் வந்தா, ஐயோ பகவானி கடவுளே எனக்கு உங்களுக்கு கருணை கொடுங்கப்பா, நீ எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறேன் அப்படின்னு மனசுல வரும். ரஜோ குணம் வந்தா, நான் எவ்வளவு செஞ்சேனே, நீ எனக்கு என்ன இது பண்ணிட்டிய, நீ என்ன எனக்கு கருணை கட்ட மாட்டியா, உனக்கு நெய் விளக்கு ஏத்துறேன் தானே, உனக்கு கண்ணாடிக்கு ஆக்கி உனக்கு கொட்டுறதானே, நீ ஏன் எனக்கு பண்ற, ரஜோமாயிரும். சம குணம் வச்சுதான், என்னத்தை நைவேத்தியம் பண்ணி என்னத்தை வைக்கிறது. ஓகேவா? அப்படி அந்த மாதிரி போயிடும். அதுல நைவேத்தியம் பண்றதுல பல வகையான விதங்கள் இருக்கு. அதுல உதாரணம் பாத்தீங்கன்னா, நான் ஒருத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டேன், நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம பல நைவேத்தியம் பண்ணுவோம், வெறும் தண்ணி கூட வச்சு கூட நைவேத்தியம் பண்ணுவோம். ஆனா ஒரு பக்கெட்ல ஒரு பாட்ல முழுக்க முழுக்க உப்பை கொட்டி உப்பை மட்டுமே நைவேத்தியம் பண்ணி எடுத்துட்டு, அந்த நைவேத்தியம் பண்ண உப்பை நம்ம சமைக்கிற சாப்பாடுல போட்டா அந்த பிரசாதம் அது என்ன சொல்றது, ஆஃபரிங் பண்ணதா ஆயிரும். ஓகேவா? சரி, ஆஃபரிங் பண்ணதா ஆயிரும் வச்சுக்கோமே. ஆனா பகவானுக்கு போய் முழுக்க முழுக்க உப்பை வச்சு நைவேத்தியம் பண்றது அது எந்த வகையும் நியாயம்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அறியாமையும் உச்சக்கட்டம். அதனால பாத்தீங்கன்னா பக்தி நம்ம சாத்விகம், ரஜோ, தமோ இந்த மாதிரி பல வகையில நம்மள மனசு இழுத்துட்டு கொண்டு போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம எப்ப இந்த ஸ்லோகம் சொல்ற மாதிரி சொன்ன ஸ்லோகம் எங்க 55ல, ஓகேவா? அதாவது புருபாட் பிரபு அழகா சொல்லிக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஓகே, பௌதிக செயல்களின் மயக்கம் அத்தகைய பக்தர்களே கவருவதில்லை. எனவே முழு முதற் கடவுளின் அவரின் கீழ் செயல்படும் அவர்களது பக்தர்கள் பௌதிக களங்கத்திலிருந்து எப்போதும் ஈடுபட்டவர்கள். எஸ், பகவானுடைய அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி செய்யக்கூடிய, அவருடைய கட்டளைகளை பின்பற்றி வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த வகையான இதுவும் கிடையாது, எந்த வகையான பௌதிக பாதிப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சரணாகதி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஸ்லோகத்துல மொழிபெயர்ப்புல 55ல முக்கியமான ஸ்லோகம் இது. இதுவே பரம்புருஷ வைபவமாகும். ஜட இயற்கையின் ஒரு நிலை பெற்றுள்ள போதிலும் அவர் ஒருபோதும் இயற்கையின் குணங்களால் பாதிக்கப்படுவதில்லை. அது போலவே அவரிடம் சரணடைந்து தங்களது புத்தியை அவர் மீது நிலைநிறுத்துபவர்களுக்கு இயற்கையின் குணங்களினால் பாதிக்கப்படுவதில்லை. நம்ம பகவான் கிட்ட சரணடைந்து நம்மளுடைய புத்தி என் மனசை அவர்கிட்ட கொடுத்துமே ஆனால் நம்மளுக்கு இந்த பௌதிக உலகத்துடைய தாக்கம் நம்மளுக்கு வராது. அதனாலதான் பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதை என்ன சொல்றாருன்னா, மன்மனா பவன்மன் பக்தோ மத்யாஜி நாம் நமஸ்குரு, எனக்கு உன் மனசை கொடு, எனக்கு உன் வழிபாட பண்ணு, இதை தொடர்ந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சரணடைஞ்சா என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க போடுறாரு. ஞான கருமா வர்ணாசிரம தேகேரா ஸ்வாபவஹ தாயே சங்கா துவாரஹாய அகம் மமா பாவஹ. அதாவது நாலேஜ், ஆக்ஷன் அண்ட் சோசியல் டியூட்டிஸ், attributes of body and the conception I and my is truth attachment to them. அதாவது என்னது, நான், I am, I and mine, அதாவது அகம் அமேதி, நான்
என்னது, என்னுடையது. இது வந்து என்னது நம்மளுக்கு வந்து பற்றுதலை கொடுக்கும், அதிகமான அட்டாச்மெண்ட் கொடுக்கும். ஆனா யாரு வந்து என்னது இதுல வருவாங்கன்னா, ஞான கருமா அண்ட் வர்ணாசிரமா தேகேரா ஸ்வாபகவஹா. அதாவது ஞானம்னா பௌதிக ஞானம், ஆக்ஷன்னா வந்து கருமா, கரும வினைகள். அப்ப இந்த மாதிரி பௌதிக விஷயங்களை வந்து ஃபாலோ பண்றதுனால நம்மளுக்கு அதிகமான பற்றுதல் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து தேகா சாத்வா அகம் மமா பவா நாஹி என்னாரா ஹரி பிரியா ஞான தியோர் காராக விசாரா. Consider who have no conception I and mine in relation to body to be dear to Lord. யாருக்கு அகம் மமேதி I and mine, நான், எனது, என்னுடையது அப்படின்னு யாருக்கு அந்த விஷயங்கள் இல்லையோ, அவங்க இந்த உடலை சார்ந்தவங்க, இந்த உடலை சார்ந்து எந்த விஷயத்தையும் ஈடுபடாம யார் இருக்கிறாங்களோ அவங்க பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர்கள். இந்த சரணாகதியில வரக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, நம்ம ஏன் வந்து சரணாகதி அடையிறோம் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சரணாகதி என்னதுன்னா, நான் இந்த உடம்பு என்னது, என்னை சார்ந்தது, இது எதுவுமே என்னோட கிடையாது. இது எல்லாமே என்னை எனக்கு எனக்குள்ள இருக்கிறது, என்னை சுத்தி இருக்குது, இது எல்லாமே பகவானே உங்களுடையது. உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இந்த சைத்தன்ய சரிதாமிரத்துல இந்த பத்தி ஒரு கதையே வரும். அதாவது ஸ்ரீவாஸ் தாக்கூர் மகாபிரபுடைய சச்ச டியர் டிவோட்டி, உண்மையான பக்தர். அவர் என்ன பண்றாருன்னா, மகாபுருவை வந்து மீட் பண்றாரு. அப்ப அவருக்கு வந்து மனைவி, ஒரு பிள்ளை இருக்காங்க. அந்த பிள்ளை பேர் ஐ திங்க் வந்து நாராயணி, ஐ திங்க் நாராயணிலா. அப்ப அவங்க என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி வந்து குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஸ்ரீவாஸ் தாக்கூரை மகாபுரு மீட் பண்ணும்போது அப்புறம் வந்து மகாபுரு கேட்கிறாரு, ஸ்ரீவாஸ் தாக்கூரே, நீங்க வந்து உங்க குடும்பத்தை மெயின்டைன் பண்றதுக்கு, உங்க குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு நீங்க வந்து சம்பாதிக்கிறது போறது இல்லையா? நீங்க வந்து வெறும் உட்காந்து அரிக்கதை பேசுறீங்க, நாம சங்கீதம் போறீங்க. உங்க குடும்பத்தை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க வந்து எதுவும் வந்து வேலைக்கோ இல்லை எதுவும் வந்து இதுக்கு போலியா? அப்போ ஸ்ரீவாஸ் தாக்கூர் சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு பிராமணராக நான் இருக்கிறேன். நான் வந்து வெளியில வந்து கையேந்தி வேலை செய்தால் என்னுடைய என்ன சொல்றது அது வந்து சரியா வராது. நான் முழுசா பகவானை நம்புறேன், பகவான் எனக்கு கண்டிப்பா என்னை காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்றேன். அப்ப கொஞ்ச நாள் சென்று திருப்பியும் வந்து மகாபுரு மீட் பண்ணும்போது, ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து மகாபுரு மீட் பண்ணும்போது மகாபுரு இப்பயும் கேட்கிறாரு, ஸ்ரீவாஸ் தாக்கூரே, இப்ப குடும்பம் எப்படி ஓடுது, ஏன் ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க கேள்விப்பட்டேன், ஏன் வந்து நீங்க வந்து எதுவும் வேலைக்கு போக கூடாது, நீங்க ஏன் வந்து கிருஷ்ண பஜன்ல இருக்கீங்க, கொஞ்சம் நீங்க போய் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஸ்ரீவாஸ் தாக்கூர் அந்த டைம்ல என்ன சொல்றாருன்னா, ஒரு 3 வாட்டி எடுத்து கை தட்டுறாரு. 3 வாட்டி கை தட்டுறாரு. அப்ப மகாபுருவுக்கு அது என்னன்னு தெரியல. இந்த கைத்தறலுக்கு என்ன அர்த்தம் சொல்றீங்களா ஸ்ரீவாஸ் தாக்கூர் சொல்லி மகாபுரு கேட்கிறாரு. அப்ப ஸ்ரீவாஸ் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, நாங்க பகவான கிருஷ்ணரை நம்பி நாங்க இருக்கிறோம், அவரை மட்டும் நம்பி நாங்க இருக்கோம், அவருக்கு உண்டான சேவை பூஜைகள் நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அவரு எங்களுக்கு வந்து சாப்பாடு, உணவு, பிரசாதம் எதுவும் எங்களுக்கு கொடுக்கலையா, கண்டிப்பா ஒரு நாள் நாங்க பட்டினியா இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது நாள் எங்களுக்கு எதுவும் கொடுக்கல, சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் பகவான் எங்களுக்கு எதுவும் அனுப்பலையா, நாங்க தொடர்ந்து கிருஷ்ணன் பத்தி பண்ணிட்டு இருப்போம். அப்ப 2வது நாள் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை, 3வது நாள் கூட நாங்க பட்டினியா இருப்போம், பகவான் எதுவும் எங்களுக்கு கொடுக்கலையா பிரச்சனை இல்லை, தொடர்ந்து ஒரு பக்தி பண்ணுவோம். 3 நாள் சென்று 4வது நாள் எதுவும் கொடுக்கலையா, நாங்க குடும்பத்தோட, நான், என் குழந்தை, என் மனைவி எல்லாரும் பகவான பேரை சொல்லி நாங்க பகவானுக்கு பக்தி செய்தோம், பகவானை மட்டும் நம்பி இருந்தோம், பகவானோட கைங்கரியத்தில் ஈடுபட்டோம். ஆனா பகவான் எங்களை வந்து எதுவுமே வந்து கொடுக்கலன்னா அப்போ பகவான் எங்களை கூப்பிடுறாரு அந்த அர்த்தமா நாங்க எடுத்துக்கிட்டு நாங்க எல்லாரும் குடும்பத்தோட நாங்க வந்து திரிவேணி சங்கானா 3 நதியும் ஒன்னா இணையக்கூடியது, அந்த இடத்துல நாங்க அங்க குதிச்சு எங்களை உயிரை விட்டுருவோம். இந்த உடலு முழுக்க முழுக்க பகவானை சார்ந்தது. எங்களை வந்து எங்களை மெயின்டைன் பண்ண வைக்கிறது, எங்களை வந்து காக்கிறது, எங்களை ப்ரொடெக்ட் பண்றது வந்து பகவானோட கடமை. ஏன்னா நாங்க வந்து அவர் நம்பிதான் நாங்க இருக்கிறோம். அப்ப அவரே இந்த உடம்ப வந்து பாத்துக்கலன்னா இனி 3 நாள் பட்டினி என்ன பிரயோஜனம்? இப்ப 4வது நாள் காத்துருவோம், 4வது நாள் ஒண்ணும் இல்லையா, நாங்க போயிட்டு உயிரை விட்டுருவோம்.
இதை கேட்டோன்னா மகாபிரபு வந்து என்ன பண்ணாரு, ஓ ஸ்ரீவாஸ் தாக்கூரே, நீதான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, நீதான்ப்பா வந்து இருக்கிற கிரகஸ்தா பக்தர்களே ரொம்ப சிறந்த பக்தர் சொல்லி ஸ்ரீவாஸ் தாக்கூரை வந்து மகாபிரபு கட்டி அணைத்தார். ஓகேவா? அப்ப அதே போல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, சரணாகதியோட முக்கியமான விஷயம் ஸ்ரீவாஸ் தாக்கூர்னு சொல்லலாம். அதே போல சரணாகதிக்கு இன்னொரு விஷயம் உதாரணம் வந்து என்னன்னா, எப்பவுமே நம்ம 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 என்னுடையது எது இது என்னுடையது என்னோட நானு அப்படி நினைக்கக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஒண்ணு சரணாகதினா வந்து என்னதுன்னா, எப்பவுமே பகவானுக்கு இன்பத்தை கொடுக்கணும். நம்மளுக்கு எந்த துன்பங்கள் இருந்தாலும் அதை வந்து அடக்கி அதை வந்து இது பண்ணாம பகவானுக்கு இன்பத்தை கொடுக்கணும், பகவானுக்கு சேவை செய்யணும், பகவானுடைய இன்பமே சிறந்தது அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் சரணாகதியோட அடுத்த விஷயம். அதுக்கு ஒரு உதாரணம் ஸ்ரீவாஸ் தாக்கூர் வாழ்க்கையிலே நடந்தது. என்னதுன்னா, மகாபிரபு எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, அவரு நித்யானந்த பிரபு, ஹரிதாஸ் தாக்கூர், முராரி குப்தா, கோபிநாத் ஆச்சாரியா, இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீட்டுல வந்து நைட்டு ஆரம்பிச்சு சந்தியா ஆரத்தி முடிஞ்ச பிறகு ஆரம்பிச்சு முழுக்க முழுக்க நைட்டு முழுக்க வந்து அங்க வந்து நாம சங்கீதனம், அந்த நாம சங்கீதம் பல வகை நீலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுக்கு பேர் தான் வந்து என்ன சொன்னா ஸ்ரீவாஸ் அங்கன். நீ இப்ப போன கூட பார்க்கலாம். அப்ப ஸ்ரீவாஸ் தாக்கூர் என்ன பண்றாருன்னா, ஒரு தடவை வந்து மகாபிரபு எப்போதும் அன்னாடிக்கு வருவாரு. ஓகேவா? அப்ப வந்து அங்க நாம சங்கீதம் பண்ணுவாங்க, நைட்டு ஃபுல்லா நாம சங்கீதம் நடக்கும். அப்புறம் ஸ்ரீவாஸ் தாக்கூர் என்ன பண்றாரு, அவரோட பையன் ஸ்ரீவாஸ் தாக்கூரோட பையன் என்ன பண்றாரு, மகாபிரபு வர போறாங்க, இவங்கெல்லாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும் அது சொல்லி வாழை இலை வெட்டுறதுக்கு அவர் என்ன பண்றாரு, வாழை மர தோட்டத்துக்கு போறாரு அவர் பையன். அங்க பார்த்தா மிகப்பெரிய ஒரு கொட்டிய விஷம் உள்ள பாம்பு, ரொம்ப வந்து இந்த பாய்சன் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பைத்தன், ஒரு ஸ்னேக்னு சொல்லலாம். அது என்ன பண்ணா, அதை கொத்தனோடனே அவர் வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து உயிர் இறந்துருச்சு. அவர் பாடி முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ப்ளூ கலர் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றது, அவர் அங்கேயே வந்து என்ன பையன் வந்து வாழை இலை வெட்டு போனானே, பனானா லீஃப் எடுக்க போனானே, ஆளுக்கான பட்டா அங்க வந்து ஃபுல்லா ப்ளூ கலர்ல ஆகி பாடி ஃபுல்லா விஷம் ஏறி பையன் வந்து செத்து போய் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதை பார்த்தோன்னே அவங்க அப்பா வந்து கதறி போய் கத்தி அழுகுறாங்க. ஐயோ பாருங்க, நம்ம பையன் செத்து போயிட்டானே, இது என்ன இது, நல்ல காரியம் நடக்கிற இந்த மாதிரி இடத்துல அபசுகுணம் நடக்கலாமா? நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் இதான் பண்ணுவோம். ஏதாச்சும் நல்ல காரியம் நடக்குதுன்னா ஏதாச்சும் ஒன்று தடவை வச்சு, ஓ இந்த நல்ல காரியம் அது அபசுகுணம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். ஓகேவா? இது முழுக்க முழுக்க நம்மளோட முட்டாள் தானே இது. ஓகேவா? அப்ப மகாபிரபு வந்து வரப்போறாரு. அப்ப ஸ்ரீவாஸ் தாக்கூர் என்ன பண்ணுவோம், ஐயோ பையன் இழந்துட்டு தன் வளர்த்த ஒரு ஒரு அன்பான 6 உயிர் பையனை அவரு செத்து போன பாடி கையில் வச்சிருக்கிறாரு. பையனை என்ன பண்றது தெரியும், மகாபிரபு கொஞ்சம் நேரம் வரப்போறாரு, அவர் பக்தர் வரப்போறாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, வாழை இலையை வெட்டுறாங்க. வேற வாழை இலையை வெட்டி அந்த வாழை இலையில என்ன பண்றாங்க, அந்த பையனை வந்து என்ன பண்றாங்க, ஃபுல்லா மடிக்கிறாங்க. மடிச்சு வாழை இலை நார் இருக்கும் பாத்தீங்களா, இப்பெல்லாம் கயிறுல வந்து பாலம் கட்டுறாங்க. அப்ப நான் வாழை அந்த அந்த பாடியில நீங்க அப்படி பிரிச்சீங்கன்னா நிறைய வரும், அதுதான் நார் சொல்லுவாங்க. அப்ப அந்த நார் எடுத்து அந்த பாடி, அந்த வாழை ஃபுல்லா பாடி கட்டுறாங்க. ஏன்னா வாழையில கட்டுனா என்னைக்குமே எந்த விஷயம் வாழையில கட்டுறோமோ அது அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும், பதப்படுத்தி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு மேல ஒரு துணி சுத்துறாங்க. ஃபுல்லா துணி சுத்தி என்ன பண்றாங்க, அந்த பாடி எடுத்து வந்து அவரோட வீட்டோட கிச்சன் இருக்கு பாருங்க, அந்த கிச்சனோட அடுப்பங்கரையில கீழே அந்த கீழே என்ன பண்றாங்க, அங்க வந்து கீழே அப்படியே ஃபுல்லா உள்ள தள்ளி அமுக்கிட்டு வெளியே வந்து பாத்திரம் எல்லாம் வச்சு மூடி மறைச்சிட்டாரு இவர். அப்ப அவர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பையன் செத்து போய் இப்பதான் செத்து போய் கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் தான், யாருக்கு இருந்தாலும் கண்டிப்பா வந்து அழுகை எல்லாம் வரும். அப்ப அவங்க மனைவி வந்து தேம்பி அவங்களால வந்து அடக்கவே முடியல அழுகைய. இவருக்கும் வந்து அழுகை வருது, ஆனா இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப மனைவிட சொல்றாரு, நீ வந்து அழுகக்கூடாது, மகாபிரபு வரப்போறாரு, மகாபிரபு நாம சங்கீதம் தான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. நினைச்சு பாருங்க, அது என்ன மாதிரியான மனநிலை அவருக்குள்ள உள்ள இருந்திருந்தா, அந்த சூழ்நிலையிலையும் அவர் என்ன சொல்றாரு, தன் மனைவி கிட்ட நீ அழுகக்கூடாது, மகாபிரபு அவர் வந்து நாம சங்கீர்த்தனம் முடிக்கட்டும், நாம சங்கீர்த்தனம் முடிச்சு பக்தர்கள்லாம் வந்து சாப்பிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போன பிறகு நாளைக்கு நம்ம வந்து இதுக்குண்டான காரியத்தை நம்ம செஞ்சுட்டு நம்ம வந்து பையனை வந்து அடக்கம் பண்ணலாம். மகாபிரபுனுக்கு நீ அழுகவே கூடாது. ஆனா அவங்க சொல்ல அவங்களால வந்து ஒரு தாயோட கண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாய்க்கு தான் தெரியும். அவங்க தன் அழுகையை அடக்கவே முடியல, அவங்க மீறி கண்ணுக்கு வெளியே அவர் சொல்றாரு, உன் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சுன்னா நீ என்னை உயிரோட பார்க்க முடியாது சொன்னோன்னே வந்த கண்ணீரும் உள்ள போயிருச்சு. அவங்க அப்படியே சைலம் அப்படியே இதாயிட்டாங்க, என்ன இப்படி சொல்றாருன்னு. அப்ப என்ன பண்றாங்க, அவங்களும் அடைக்கலாம் அடக்கிக்கிட்டு என்ன பண்றாங்க, உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. மகாபிரபுலாம் வராங்க, எல்லாம் பண்றாங்க, நாம செய்து பண்றாங்க. மகாபிரபு பண்ணிட்டே இருக்காரு, நாம செய்து பண்றாரு. என்ன பண்றாரு, அவருக்கு வந்து நாட் ஹாப்பி.
ஏன்னா இவங்க உள்ளுக்குள்ள கிச்சனுக்குள்ள அப்படியே அமைதியா உட்காந்து அப்படியே உள்ளுக்குள்ள மனசுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் மகாபுரு பக்தர்கள்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூரும் வந்து ஹாப்பியா வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா மகாபுரு வந்து ரொம்ப சைலண்டா உட்காந்துருக்காரு. என்ன அது என்ன என்ன எல்லாம் பார்க்க என்ன மகாபுரு எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ணா அமைதியா உட்காந்துருக்காரு. ஸ்டாப் த கீதம் சொல்லிட்டாரு, எல்லாம் நிப்பாட்டுங்க சொல்லிட்டாரு. இப்ப இங்க வந்து என்னமோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதனால என்னோட கீர்த்தனத்துல வந்து முழு ஹாப்பினஸ் கிடைக்கல. பக்தர்கள் எல்லாரும் ஹாப்பியா இருந்தாதான் இந்த கீர்த்தனத்துல வந்து ருசி கிடைக்கும். ஆனா நம்ம எல்லாம் ஹாப்பியா இருக்கும், ஆனா வந்து சம்திங் சம்வே என்னமோ ஒரு துக்கம் இருக்கு என்னதுன்னு. அப்ப தன் மனைவி அவங்க மனைவி ஸ்ரீவாஸ் மனைவி வரது எடுத்து வர சொல்ற கூட்டு வர சொல்ற. அப்போ அவங்க வந்து மகாபுரு பார்த்தோன்னே எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் மகாபுரு முழுக்க வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க, பையன் வந்து இறந்துட்டான், இதை நாங்க வந்து இது பண்ணிட்டோம், ஆனா உங்களோட டிஸ்டர்ப் உங்க பஜனை நான் டிஸ்டர்ப் பண்ணல, தொடர்ந்து நீங்க வந்து இது பண்ணலான்னு. அப்ப எங்க வச்சிருக்கீங்க? மகாபுரு சொல்ற நீங்க இங்க எடுத்துருவாங்க. பார்த்தா அந்த வெள்ளைக்கலர் துணி சுத்தம் எடுத்து வராங்க, பாடியை வைக்கிறாங்க. மகாபுரு என்ன ஒண்ணு கழட்டுறாரு, ஃபுல்லா துணியை கழட்ட வாழை இலை மூடி இருக்க ஃபுல்லா பையன் பார்த்தா ஃபுல்லா அப்படியே ப்ளூ கலர்ல வந்து ஃபுல்லா தலையில இருந்து காலுக்கு ஃபுல்லா ப்ளூ கலர்ல இருக்கு. இப்ப நமக்கு ஒரு ரத்தம் கட்டி போச்சுன்னா எப்படி கருப்பு கலர் ஆயிரும், அந்த மாதிரி கலர்ல ஃபுல் பாடி கருப்பு கலர் ரத்தம் கட்டி போன மாதிரி இருக்கு. அப்படியே பாக்குறாரு, அவர் மேல கீழே பாக்குறாரு. சரி இப்ப என்ன பண்ணலாம்? எனது தன் மனைவி என்ன பெண்ணுங்க அவங்க வந்து பையன் அதிகம் பாசமா இருக்கிறதுனால என்ன பண்றாரு, மகாபிரபு வந்து அதை வந்து அந்த ஆத்மா வந்து அந்த வெளியாகி பறந்து போற அந்த வெளியாகி அப்படியே வந்து வேற உடம்புக்கு போகக்கூடிய ஆத்மாவை மகாபிரபு தன் சக்தியால் என்ன பண்றாரு, திருப்பி அந்த பாடி கொண்டு வர. அது வந்து இந்த சைத்தன்ய சரிதாமிரத்துல நம்ம கண்டிப்பா நம்ம இதெல்லாம் வந்து பின்னாடி நம்ம படிக்கக்கூடிய லீலைகள் சுருக்கமா சொல்றேன். மகாபிரபு என்ன பண்றாரு, இந்த ஆத்மா கொண்டு வர. அப்ப அந்த பையன் வந்து பெரிய டைலாக். பையன் வந்தோடனே அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அவங்க மனைவி. அப்ப அந்த பையன் வந்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா, இதை பாருப்பா மகாபுரு பாருப்பா, உங்க அம்மா உங்க அப்பா வந்து உங்க அம்மா ரொம்ப வந்து வருத்தமா இருக்கிறாங்க, நீ வா வந்து பேசுன்னு. அப்ப அந்த பையனோட ஆத்மா வந்து பிறகு அந்த ஆத்மா வந்து என்ன பேசுதுன்னா, யார் என்னோட அப்பா யாரோட என்னோட அம்மா? இதை கேட்டோன்னு தூக்கி வாரி போட்டுச்சு ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கும் அவங்க மனைவிக்கும். ஏன்னா இப்ப அந்த ஆத்ம தத்துவத்தை அங்க மகாபுரு சொல்ல வைக்கிறார். அந்த ஆத்மா வாயாலே, அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்களோட ஆயுதத்தை எடுத்து அவங்களே வந்து என்ன பண்ணது அடிக்கிறது, அதான் ஒரு வீரனுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. அதே போல மகாபுரு என்ன பண்றது, தன் என்ன சொல்ல அவங்க பிள்ளைங்களோட வாயிலே அந்த ஆத்ம தத்துவம் சொல்ல வைக்கிறாரு. அப்ப அந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வந்து பல கோடி அப்பா பல கோடி அம்மா, ஒவ்வொரு பிள்ளைகளும் எனக்கு ஒரு ஒரு அப்பா ஒரு ஒரு அம்மா, இதுல யாருன்னு அப்பான்னு சொல்றது யாருன்னு அம்மான்னு சொல்றது. இப்படி சொன்னோன்னே அவங்க ஆத்ம தத்துவத்தை புரி வைக்கிறாரு மகாபிரபு. பிறகு அந்த அந்த ஆத்மா திருப்பியும் தன்னோட பயணத்தை அந்த உடம்புல இருந்து வெளியாகி திருப்பி வந்து அது வேற பாடிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மகாபிரபு என்ன சொன்னா, ஆத்மா என்னைக்குமே அது வந்து எந்த ஒரு உறவையும் அட்டாச்மெண்ட் சார்ந்து எந்த ஒரு பட்டத்திலையும் சார்ந்து இருக்காது. ஆத்மா அது இன்னும் ஒரு கட்டம் ஒரு பாடிக்கு போய்கிட்டே இருக்கும். நம்ம வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில வந்து ஒரு அப்பா ஒரு அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் அது அடுத்தடுத்த பாடி கிடைக்கும், போய்கிட்டே இருக்கும். இதுல வந்து ஸ்டாப் பண்ணி நீ தான் என் அப்பா அம்மா சொல்ல முடியாது அப்படி மகாபுரு அந்த டீச்சிங் விட்டோன்னே ஆத்மத்துவம் முழுக்க வந்து புரிஞ்ச பிறகு ஸ்ரீவாஸ் தாக்கூரும் அவன் மனைவியும் அதாவது மகாபுருவோட முழு சரணாகதி அடைஞ்சாங்க. இந்த லீலை நான் எதுக்கு சொல்றேன்னா, சரணாகதி அடைந்தமே என்றால் பகவானுக்கு இன்பத்தை கொடுக்கணும். நம்மளோட என்ன பாருங்க, ஸ்ரீவாஸ் தாக்கூர் பாருங்க, அவர் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய சரணாகதிக்கு ஒரு உதாரணமா இருந்தா, தன் பையன் இறந்த கூட அவர் வந்து ஒண்ணுமே சொல்லாம மகாபிரபு இன்பமே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே போல நீங்க பாருங்க, நிறைய லீலைகள் நிறைய சொல்லிட்டே போலாம். அதே போலதான் வந்து ஹரிதாஸ் தாக்கூர் இதுல பாத்தீங்கன்னா என்னது, அவர் வந்து பிறப்பால வந்து ஒரு முஸ்லிம். ஆனா அவரு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பகவானோட சிந்தனை முழுக்க இருப்பார். ஆனா என்ன ஒண்ணு, அவரோட உடம்பு வந்து முஸ்லிம் குடும்பத்தை போனதுனால ஜெகநாதபுரியில் இருக்கக்கூடிய வழக்கம் வந்து என்னன்னா, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி முஸ்லிம் கிறிஸ்தவங்களும் சரி யாரும் வந்து இந்த கோயிலுக்கு வர முடியாது, ஓன்லி ஹிந்து மட்டும்தான் வர முடியும் அப்படி சொல்லி தொண்டு தொட்டா வந்து இந்த சட்டத்தை வந்து பின்பற்றாங்க. மகாபுரு காலத்துக்கு முன்னிலேயே இருக்காது. ஆனா இவர் என்ன பண்றாரு, பக்கத்துல ஒரு குடிசை ஜெகநாதபுரி கிட்ட பாத்தீங்கன்னா ஹரிதாஸ் தாக்கூர் சமாதி அங்க இருக்கும், அங்க ஒரு குடிசை அமைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதே இடத்துல ரூப கோஸ்வாமி வராரு. ரூப கோஸ்வாமி பார்த்து வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து என்ன பண்ணாரு, நானும் இந்த கோயிலுக்குள்ள போக தகுதிகள்னு சொல்லி நினைச்சிட்டு அவரும் வந்து ஹரிதாஸ் தாக்கூருடைய அந்த இடத்துலயே வந்து தங்கிறாரு, குடிசையில் தங்கிறாரு.
அப்ப ஹரிதாஸ் தாக்கூர் கேட்கிறாரு, ரூப கோஸ்வாமி, நான் வந்து முஸ்லீமா பிறந்தனால நான் உள்ள போல, நீங்க பிறக்க மாதிரி ஒரு இந்து, நீங்க ஒரு பிராமணன், நீங்க நல்லா படிச்சு நீங்க யாருக்குன்னு. இல்ல, நான் வந்து முஸ்லீம் ராஜா கிட்ட வேலை செஞ்சதுனால நானும் என்னை வந்து என்னது உள்ள போற சரியில்லை அப்படி சொல்லி அவர் என்ன பண்றாரு, அவரு இருக்காரு. ஆனா மகாபுரு வந்து பாருங்க, உள்ள இருக்கிறது ஜெகநாத், அது வந்து மூலமூர்த்தி ஜெகநாத். அதே ஜெகநாத் நடமாற ஜெகநாத் வந்து யாருன்னா மகாபிரபு. உள்ளுக்குள்ள இருக்கிறது ஜெகநாத் தான், நடமாறுதும் ஜெகநாதா. யாரு? மகாபிரபு ஜெகநாதா. ஏன்னா கிருஷ்ணர் அவரு. அன்னாடிக்கும் ஒவ்வொரு நாளும் தவறாம அவர் என்ன பண்றாரு, அன்னாடிக்கும் வந்து இவங்களுக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கிறாரு. மகாபிரபு அன்னாடிக்கும் காலைல பசியார, மத்தியானம் பிரசாதம், நைட்டுக்கு என்னது, அதே போல நாளைக்கு காலைல என்னது, மத்தியானம் அவர் கையால எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறாரு. அப்ப இது எது காட்டுதுன்னா, நம்ம சரணாகதி அடைந்துமே முழு சரணாகதி அவர் நம்ம என்ன, அவர் எல்லா வகையான நம்மளுக்கு தேவையான எல்லா வகையான எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுவார், எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பார். அதே போலதான் நீங்க பாருங்க, சனாதன கோஸ்வாமி 6 கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி எப்படி வந்து கோஸ்வாமியோ அது இன்னொரு கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி. அவர் என்ன பண்றாரு, மகாபுரு பார்க்க முடியல சொல்லி அவர் வந்து இது பெரிய கதை, ஓகேவா? இது வந்து சட்கோஸ்வாமி அஸ்தகர் நான் பேசும்போது கதை சொல்லியிருக்கேன். ஒரு நாள் இதை முடிஞ்சதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. இப்ப சனாதன கோஸ்வாமி காட்டு வழியா வராரு. எங்கடா, ஏன்னா அவருக்கு என்னன்னா அந்த காட்டு வழியா வந்து மகாபுரு பார்க்கறதுக்கு ஒரிஷாக்கு வராரு, பூரிக்கு வராரு. அப்ப பூரிக்கு அவர் வந்து வரும்போது என்ன பண்றாருன்னா, அவர் வந்து தான் வந்து ஒரு முஸ்லீம் ராஜா கிட்ட வேலை செஞ்சனால தன்னை வந்து கீழே நினைச்சுக்கிறாரு. அதே போல என்னன்னா, அவர் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா குஷ்ட நோய் வந்துருக்கு, நிறைய வந்து நோயே வந்திருக்கும். யாரு? சனாதன கோஸ்வாமிக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம நிலைமை நினைச்சு பாருங்க, நம்மளுக்கு சின்னதா ஒரு பிரச்சனை வந்தாலும் உடம்புல, கிருஷ்ணா உன்னை வழிபடுனே, உனக்கு நான் வழிபாடு பண்ணி, உனக்கு சாமி கும்பிட்டு, உனக்கு இந்த எல்லாம் பண்ணியும் எனக்கு வந்து இந்த நோய் கொடுத்துருக்கிய, உனக்கு எங்காச்சும் கண்ணு இருக்கா, உனக்கு எங்காச்சும் வந்து அக்கறை இருக்கா, உனக்கு கருணை இருக்கா கேட்கிறோம். ஆனா சனாதன கோஸ்வாமி என்ன பண்றாரு, அவர் உடம்புல அவ்வளவு நோய்கள், குஷ்ட நோயுமே வந்துருச்சு சனாதன கோஸ்வாமிக்கு. அவர் வந்து என்ன ஆகுதுன்னா, எங்கடா மெயின் ரோடு வழியா வந்தா அவர் வந்து எல்லாரும் வந்து ஒதுக்கிறோம் சொல்லி அவர் என்ன பண்றாரு, கடல் வழியா அந்த மணல் நடந்து வர்றாரு. அப்ப அந்த ஸ்லோகத்துல போட்டிருக்கு, அவர் மணல்ல அது நடந்து வரும்போது அடிக்கிற வெயில்ல அந்த மணல் வந்து அப்படியே வந்து என்னன்னா அவ்வளவு சுட சுட இருக்கு, நீ கால் வச்சாலும் நீ நிக்க முடியாது. அதுல வந்து அதுல அப்படி வராரு. இது தெரிஞ்ச மகாபுரு என்ன பண்றாரு, நேரா ஓடுறாரு. அவர் வந்து பூரி ஜெகநாத வெளியாகி அவர் சனாதன கோஸ்வாமி பார்க்கறதுக்கு போறாரு. அப்ப 2 பேரும் மீட் பண்ணோம்னா அதாவது சனாதன கோஸ்வாமி அதுக்கு என்னதுன்னா, அவர் என்ன பண்றாருன்னா, சனாதன கோஸ்வாமி என்ன பண்றாருன்னா, நம்ம இந்த உடம்புல இருந்து என்ன பண்றது, இந்த உடம்பும் வந்து ரொம்ப வந்து வீணாயிருச்சு, நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, எதாவது சேவை செய்ய முடியல, யார் போனாலும் அங்க வந்து துர்நாற்றம் அமைக்கும், சரியான வாடை அடிக்குது, சரியான நாத்தம் அடிக்குது. ஏன்னா உடம்பெல்லாம் வந்து குஷ்ணம் வந்துருச்சு சனாதன கோஸ்வாமிக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஜெகநாத ரத யாத்திரை வருது, ரத யாத்திரையுடைய அந்த ரதத்தோடைய அடியில நம்ம உயிரை விட்டுடலாம். மகாபுரு வந்து ரத யாத்திரையில அவர் டான்ஸ் ஆடுறாரு, ஓகேவா? ரொம்ப டீட்டெயிலா போவேன்னா, ஏன்னா இதை பத்தி நான் இன்னொரு அடுத்த ரத யாத்திரை கிளாஸ் பார்க்கும்போது நான் எங்க சென்டர்ல பேச போறேன், அது இன்னும் டீட்டெயிலா பேசலாம். அப்ப மகாபிரபு என்னதுன்னா, அவர் என்ன பண்ண, மகாபிரபு சனாதன கோஸ்வாமியை கட்டி பிடிச்சி சனாதனா என்ன பண்ற நீ, இந்த உடம்பு வந்து உன்னோட உடம்பு இல்ல, இது என்னோட உடம்பு, என் உடம்ப வந்து நீ வந்து சாகடிக்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு கட்டி பிடிச்சாரு. சனாதன கோஸ்வாமி உடம்புல இருந்து எல்லா நோயும் வந்து காணாம போயிடுச்சு. அப்ப இது என்னன்னா, ஒரு சரணாகதி, இந்த லீலையில என்னன்னா, ஒரு சரணாகதி அடைந்த பக்தர்களுக்கு பகவான் எவ்வளவு வகையான துன்பத்தை கொடுத்தாலும் அவங்க ஒருபோதும் பகவானை மாக்குறது கிடையாது. நான் சொன்னேன், ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய அந்த குடும்பத்தை வந்து முழுக்க பகவான் நம்பி இருந்த அந்த லீலையும், 2வது தன் பையனை வந்து மறைஞ்ச கூட பகவானுக்கு இன்பத்தை கொடுக்கணும் அந்த லீலையும், 3வது வந்து பாத்தீங்கன்னா ரூப கோஸ்வாமி அண்ட் ஹரிதாஸ் தாக்கூருக்கு வந்து மகாபிரபு கூட அவரே வந்து சேவை செய்த அந்த 3வது லீலையும், 4வது சனாதன கோஸ்வாமி தன் உயிரை வந்து விடுறதுக்கு போனாரு. ஆனா அது உடம்பு இல்ல, அது என்னோட உடம்பு மகாபுரு சொன்னதும், இது எல்லாமே சரணாகதியோட ஒரு சிம்டம். இதெல்லாம் சரணாகதி ஒரு சிம்டம். நம்ம நினைக்கலாம், நம்ம கேட்கலாம், பிரபு இதெல்லாம் வந்து அவங்களாம் தூய்மையா பக்தர்கள் பிரபு, அவங்களாம் வந்து அவங்க வந்து மகாபிரபு சேவை செய்ததுக்காக தான் அங்கேயிருந்து கீழே இங்க வந்திருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து நடைமுறையில இந்த 2026 இந்த பிராக்டிகல் லைஃப்ல முடியுமா பிரபு அப்படின்னு நம்ம மனசுல ஒரு கேள்வி வரலாம். எப்பவுமே நல்லா ஞாபகம், முடியாது என்பது அது முட்டாள்களுடைய வார்த்தைன்னு சொல்லி எல்லாரும் பல என்ன சொல்லுவாங்க, அரசியல் தலைவர்கள் சொல்லுவாங்க. ஆன்மீகத்திலையும் அதேதான், நான் யாரும் முட்டாள்னு சொல்ல வரல, ஓகேவா? நம்மளால முடியாது கிடையவே எதுவுமே இல்லை. நம்ம செய்ய வேண்டியது, முழுசா சரணாகதி அடையணுமா,
முழுசா சரணாகதி அடைஞ்சாதான் எல்லாம் நடக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு பத்தி அந்த கேள்வி முதல் தூக்கி போடுங்க. ரெண்டாவது, நம்ம தூய்மையான பக்தர் இல்லையே, அப்போ வந்து பகவான் நம்மளை காப்பாமா, இதையும் இந்த 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 எண்ணத்தையும் நம்ம தூக்கி போடணும். இதெல்லாம் டொக்சிக்கான ஒரு எண்ணம், நம்மளுக்கு இது ரொம்ப அழுக்கான ஒரு எண்ணம். பகவான் வந்து நம்ம காப்பாற்ற பண்ணுவாரா, ஐயோ நான் தூய்மை பக்தரா இருக்குன்னா, ஐயோ இல்லையே, ஐயோ இந்த சந்தேகம், இந்த இந்த எண்ணத்தை தூக்கி போடணும். நம்ம வேலை வந்து என்னதுன்னா முழுக்க முழுக்க பகவானுக்கு நம்ம வந்து சேவை செய்து அவங்க சொல்றத கேட்டு எந்த அளவுக்கு சரணாகதி அடைய முடியுமோ அந்த அளவுக்கு சரணாகதி அடையதான் நம்மளோட வேலை. வேலை செய்யறது மட்டும் தான் நம்மளோட, எந்த பலன் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. நீ எனக்கு அதான் கர்மயோகா. கர்மயோகா கிருஷ்ண ஒரு செயல். 4வது சாப்டரோட தலைப்பு அதான். 5வது நினைக்கிறேன். அப்ப நம்மளோட வேலை வந்து என்னதுன்னா நம்ம பகவானுக்கு நம்ம சேவை செய்யறது எந்த அளவுக்கு சரணாகதிக்கு நம்ம முன்னுக்கு போக முடியும். சரணாகதினா முதல் என்னது, நிறைய பேருக்கு சரணாகதினா என்னன்னு தெரியுது இல்லை. சரணாகதி என்னது, எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தை பார்க்காம கோயிலேன்னு உட்காந்து, அது சரணாகதியா? இல்ல காவியோட போட்டவங்க மட்டும் சரணாகதி அடைஞ்சிருக்காங்களா? சன்னியாசிகள் மட்டும் சரணாகதி அடைஞ்சிருக்காங்களா? அப்படி கிடையாது. இந்த சட்டை, இந்த என்ன சொல்லி இப்பெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து வச்சுதான் சரணாகதி அடைஞ்சிருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. இப்ப பக்தி தக்கர் வந்து காவியோட போடாததுதான், அப்ப அவர் சரணாகதி அடையலையா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நித்யானந்த பிரபு காவி போடல, அவரு சரணாகதி அடையலையா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. சரணாகதின்னு என்னதுன்னா, சனாதன கோஸ்வாமி தன்னுடைய ஹரிய பக்தி விலாசத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு சரணாகதினா என்னதுன்னு. அப்ப ஸ்லோகத்தை புரோபாதர் என்ன பண்ணிப்பாருன்னா, பகவத்கீதையில 12வது சாப்டர் 66வது ஸ்லோகம், சர்வதர்மா பரித்யஜ்ய மாமேக சரணம் புரஜா அகம் துவாம் சர்வபாபேபி மோக்ஷசாமி மா சுச்சஹா. அந்த ஸ்லோகத்துக்கு அவர் வந்து பர்பல் கொடுத்திருப்பாரு, ஒரு விளக்கவரை கொடுத்திருப்பாரு, பொருளுரை கொடுத்திருப்பாரு. அதுல இந்த சனாதன கோஸ்வாமியோட ஸ்லோகத்தை அவர் கோட் பண்ணியிருப்பாரு. ஆணுகுலேஷ சங்கல்பம் பிரதிகுலேஷ பிரஜன்னம் ரக்ஷேஷியா இது விஸ்வாசோ கோப்துருவே வர்ணம் தருதா கார்பண்யா சட்வித சரணாகதி. இது 6ம் வந்து சரணாகதி லட்சணம் அப்படின்னு சொல்லி சிம்டம் சொல்லி சனாதன கோஸ்வாமி சொல்லிப்பாரு. என்னது 6 என்னது? ஆணுகுலேஷ சங்கல்பம். ஆணுகுலேஷ சங்கல்பம்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ண பக்திக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள்லாம் ஆச்சாரியர்கள் சாஸ்திரங்கள் கொடுத்துருக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறது, அது எல்லாத்தையும் நம்ம வந்து மனசோடு ஏத்துக்கிறது. இதான் முதல் சரணாகதி. ஆணுக்குள்ளே சங்கல்பம், கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமான செயல்கள், கிருஷ்ண பக்திக்கு ஃபேவரபுளான என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிறது. 2வது பிரதிகுலேஷ விரஜனம். பிரதிகுலேஷ விரஜனம் என்னது? கிருஷ்ண பக்திக்கு எதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் விட சொல்றாங்களோ, குரு எது விட சொல்றாரோ, சாஸ்திரங்கள் எதெல்லாம் செய்யாத சொல்லுதோ இதெல்லாத்தையும் விடதான் 2வது சரணாகதி. 3வது ஆண்குல சங்கல்பம் பிரதிகுலேஷ விரஜனம் ரக்ஷஷ்யா. ரக்ஷஷ்யானா என்னது? பகவான் என்னை ரட்சிப்பார், என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவாரு, என்னை காப்பாற்றுவாரு, என்னை கைவிட மாட்டாரு அப்படி நம்புறது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து 3வது சரணாகதி. 4வது வந்து என்னது? ரக்ஷிஷ்ய இது விஸ்வாசோ. 4வது விஸ்வாசம். விஸ்வாசம் என்னது? நம்பிக்கை, விசுவாசம். ஒரு நாய்க்குட்டிக்கு ஒரு பப்பிக்கு பிஸ்கட் போட்டா வாழ்நாள் முழுக்க எப்படி வாழாடிட்டே இருக்குமோ, நீங்க எட்டி உதைச்சாலும் சரி, நீங்க தூக்கி கொஞ்ச நாளும் சரி, அது உங்களுக்கு வாழாட நிப்பாட்டாது. அந்த மாதிரி அந்த ஒரு நன்றி உள்ள அந்த பப்பிக்கு நாய்க்கு எப்படி அந்த ஒரு இது இருக்கோ அந்த குணத்தை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம என்ன பண்றோம்? புரோபாதர் போட சாப்பாடே சாப்பிட்டு, புரோபாதர் கொடுக்குற அந்த என்ன சொல்றது அதே பில்டிங்ல உட்காந்து புரோபாதர் கொடுக்கக்கூடிய சாஸ்திரங்களை படிச்சுட்டு பிறகு வந்து ஆச்சாரியர் கொடுத்த விஷயங்களை கேட்டுட்டு அவங்க சொல்றதே ஃபாலோ பண்றது இல்லை. அதாவது அவங்களோட புரோபாதர் போட்ட பிச்சை நம்மளுக்கு இதெல்லாம் இந்த வாழ்க்கை. அவர் நம்மளுக்கு போட்ட அந்த வாழ்க்கைய நம்ம வந்து என்ன பண்ணோம்? அவர் நன்றி கடனா இருக்கணும். பெருசா ஒரு பெரும் பாறாங்களை தூக்கி இவங்களை நம்ம யாரும் நிப்பாட்ட சொல்ல. அவர் கொடுத்திருக்கிற 4 கோட்பாடு, மது மாது சூது புலால், நோ மீட் ஈட்டிங், நோ கேம்பிளிங், நோ இன்டாக்சிகேஷன், நோ இலிசிட் செக்ஸ், 16 மாலை ஜெபம். இத வந்து புரோபாதர் கோர்ஸ் போட்டிருப்பாரு. அது நாங்க எங்க வீட்டுல வந்து நாங்க வந்து அதை பிரிண்ட் பண்ணி நாங்க ஒட்டி வச்சிருக்கோம். அது என்னன்னா 16 மாலை உன்னால பண்ண முடியலன்னா நீ அந்த அன்னைக்கு வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. உனக்கு அதாவது வந்து என்னன்னா நீ வந்து குளிக்க கூடாது, வேற என்னது நிறைய சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் பண்ண முடியல, அப்ப பண்ணலாம், ஓகே படிச்சலாம். அப்ப அதோட நீ பிஸியா இருந்திருக்க. உனக்கு குளிக்க முடியுது, சாப்பிட முடியுது, தூங்க முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. இப்ப எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், நம்ம போன் பார்க்க முடியுது, எல்லாம் முடியுது. ஆனா 14 மாலை பண்ண முடியல. அப்ப அது என்னது? அது அலட்சியம். ஓகே, சப்போஸ்
நம்ம டெம்பிள்ல சேவிஸ் இருக்கு, ஃபுல் பேக்கா இருக்கு, அது நேரம் முடியல, பிரச்சனை நம்ம மறுநாள் நம்ம வந்து அதை வந்து ரிப்ளேஸ் பண்ணலாம், அது ஆச்சரியம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வெறுமனே பண்ணாம இருக்கிறது, புதுசா வந்திருக்கோம் 4 மாலை 5 மாலை பண்றோம், ஓகே அப்படியே அப்கிரேட் ஆகிட்டு வரணும், மார்க்கு வரணும், அவங்க சொல்றத புரோபாவோட ஸ்டாண்டர்டுக்குள்ள நம்ம வரணும். சரி, முதல் 1 வருஷம் 2 வருஷம் ஓகே முடியல, ஓகே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கீங்க, ஓகே 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் 15 30 அப்பயும் வர முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம அவங்க அவங்க பேச்ச கேட்கலன்னு சொல்லி அர்த்தம். அப்ப அது எப்படி சரணாகதிக்குள்ள வரும்? அப்ப ஆணுக்குள்ள சங்கம் இப்ப சொல்றதை கேட்டாலே முதல் போதும், அது முதல் சரணாகதி. அப்ப எதாவது வேணாம்னு சொல்லுவோம், அதை விட்டாலே போதும், அது 2வது சரணாகதி. அதாவது ரக்ஷசியானா என்னது? 3வது ரக்ஷசியனா காப்பாத்துவாரு, 4வது விஸ்வாசம் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவாரு, 5வது கோபுது வரணம் தந்தா என்னை அவர் கைட் பண்ணுவார், என்னை எப்பவுமே அவர்தான் வழி நடத்திட்டே இருக்கிறாரு. அவங்க சொன்னாங்க இந்த ஸ்லோகத்துல, உங்க புத்தியை அவருக்கு கொடுத்தா அவர் வந்து வழி நடத்துவார். சேத சததா யுக்தானாம் பஜாதி பிரித்தி பூர்வக்கம், யார் பிரித்தியோட அன்போட சேவை செய்யறாங்களோ அதாமே புத்தி யோகம், நான் அவங்களுக்கு சரியான புத்தி கொடுக்குறேன். எந்த சேவை செய்தாலும் அலட்சியம் இல்லாம பிடிக்காம வெறும் வந்து என்ன சொல்லிட்டாங்களே அப்படி செய்யாம எல்லா சேவையும் அன்போடும் பக்தியோடும் சீரியஸா எடுத்து செய்துமே ஆனால் நம்மளுக்கு ததா புத்தி யோகமாக கொடுப்பாரு. அப்ப எப்ப நம்ம கைட் பண்ணிட்டே இருப்பாரு, இது 5வது சரணாகதி, அவர் எப்போதும் வழி நடத்திட்டே இருப்பாரு, இது பண்ணி இது பண்ணாத. உங்களுக்கு வந்து இதையும் பரமாத்மா வந்து உள்ள இருந்து சொல்லலாம், இது ஏதோ ஒரு லெக்சர் கேட்பீங்க, அங்கேயிருந்து உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரலாம், இதையும் ஒரு 2 நிமிஷம் தான் ஒரு புரோபத வீடியோவோ ஏதோ ஆராய்ச்சி வீடியோ பார்ப்பேன், அதுல இருந்து உங்களுக்கு ஒரு இது வரலாம், இது புக்ல இருந்து ஒரு லைன்ல இருந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரலாம், ஏதாச்சும் வழியில உங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருப்பாரு. ஏன்னா 6வது என்னது கற்பனை வந்து பணிவு, அடக்கம், ஹம்பிள்னஸ். அப்ப அது இருந்தாதான் 6வது சரணாகதி. அப்ப சத்வித சரணாகதி தான் 6 சரணாகதி லட்சணம் 6 இருக்கு. அப்ப இதுல நம்ம எங்க இருக்கோம்? இதுல ஆள் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருக்குமா, இல்ல தொட்டாச்சும் பார்த்திருக்குமா? முதல் வந்து அந்த 2 6வது இருக்கிறது, ஓகேவா? ஆணுக்கு சங்கல்பம் பிரதிபுருஷ விரஜனம், நான் முடிச்சிடறேன் 5 நிமிஷத்துல. அது கிருஷ்ண பக்தி தேவையான விஷயம் ஏத்துக்கிறது, கிருஷ்ண பக்தி தேவையான விஷயம் விட்டுறது, இதை பண்ணிருக்குமா? இதான் சரணாகதி. இதை பண்ணமே சரணாகதிக்குள்ள நம்ம முழுசா வரணும்னாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப 10% வந்திருக்கும், அடுத்த 15, அப்போ 20, 25, ஒரு 30, கொஞ்சமா வர என்ன ஆகும்? பகவான் நம்மளுக்கு இந்த குணங்கள் சாத்விகம் ரஜோ தமோ இந்த குணங்களோட ஆதிக்கம் நமக்கு வராது. முழு சரணாகதி அடையும் போது நம்மளுக்கு எந்த வகையான பௌதிக எண்ணங்களும் நம்மளை வந்து தாக்காது. அதனால இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பியோரான தூய்மையான சுத்த சத்துவக்கூடிய பகவானுடைய கைங்கரியத்துல அவங்களுடைய சேவையில அவங்களுடைய இதுல யார் இருக்கிறாங்களோ அந்த பக்தர்களுக்கும் முக்குணங்கள் வந்து பிடிக்காது. அந்த முக்குணங்கள் வந்து அவங்கள வந்து ஆதிக்கம் பண்ணாது, அவங்கள வந்து அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, தேங்க்யூ சோ மச். हरे कृष्णा. जय श्री चैतन्य चरितामृत की जय, जय श्री राधा गोपाल जी की जय, जय श्री जगन्नाथ बल सुभद्रा महारानी की जय, जय गौरंग गौर हरि की जय, जय श्रीला प्रभुपाद महाराज की जय, निताय गौर ब्रह्मानंदे हरि हरि बोल. எஸ், எதுவும் கேள்விகள் சந்தேக கருத்துக்கள் இருக்கா?